ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், அப்புறம் சிறப்பு விருந்தினர்கள், அப்புறம் சினிமா வெல்விஷர்ஸ், அப்புறம் படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் நன்றி. இன்றைக்கி நம்ம கல்வன் படத்தோட ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் விழாவில் இருக்கோம். படம் April 4th தேட்டர்ஸில் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. என்றும் எவர்கிரீன் யூத்தாக இருக்கிற நம்மளுடைய டைரக்டர் பாரதிராஜா சார் அவர்கள் மேடை கிடைக்கிறோம். மற்றும் இன்று விழாவின் நாயகன் மற்றும் இசையின் நாயகன் நம்மளுடைய ஜிவி பிரகாஷ் சார் அவர்கள் மேடை கிடைக்கிறோம். இத்திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர் PV சங்கர் சார் அவர்கள் மேடை கிடைக்கிறோம். மற்றும் திரைப்படத்தின் பாடலாசிரியர் ஸ்நேகன் சார் அவர்கள் மேடை கிடைக்கிறோம். வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாரும் தேங்க்யூ. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஏதோ எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆனுவல் டே மாதிரி கலகலப்பாக ஆயிடுச்சு ஃபங்க்ஷனு. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இந்த நிகழ்ச்சியை சீர சிறப்பாக போயிட்டுருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாரும் தான். நீங்கள் எதிர தான் படத்தை போய் கண்டிப்பாக சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கும். உங்களுடைய சப்போர்ட் இன்றைக்கி எங்களுடைய படத்துக்கு தேவை. முதலாவதாக படத்தை பற்றி பேசுவதற்காக நம்ம அனைவருக்கும் பிடித்த பாடலாசிரியர் ஸ்நேகன் அவர்களை மேடை கிடைக்கிறோம். என்னை அமர கூப்பிட்றாருன்னு நினச்சேன், பேச கூப்பிட்டாருன்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். இல்லை நீங்கள் பேச தான் கூப்பிட்றேன். முதல் பள்ளி நானான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லிட்டு போகிறாரு. மிகச்சிறந்த ஒரு ஆளுமைகள் அமைந்திருக்கின்ற இந்த மேடையில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா இனிதே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜிவி சார் ஒரு பக்கம் இசையமைப்பாளராகவும் இன்னொரு பக்கம் நடிகராகவும் இரண்டு தண்டாவளங்களிலும் சரியாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவரோடு தொடர்ந்து நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கிறேன். அவர் கூட பண்ணது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பிரபல ஒரு ரீச் ஆகிருக்கு, ஒரு நல்ல ஹிட்டாக இருக்குது. அந்த வகையில் இந்த படத்தில் இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு பேசாமல் பேசும் கண்ணு. பொதுவாக இசையமைப்பாளர்களுக்கு பாடல்கள் எழுதும்போது நம்ம வரிகளை ரசிக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் இருந்தால் தான் நமக்கு எழுதவே தோணும். ஒரு மெட்டீரியலாக வெறும் மீட்டருக்கு இருந்தால் போதும், ஓசைக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா கண்டிப்பாக உயிர் உள்ள வரிகள் அங்கே கொடுக்கவே முடியாது. ஆனால் ஜிவியை பொறுத்த வரைக்கும் இந்த டே ஃபஸ்ட்லேருந்து நான் அவர் சந்தித்த எல்லா பாடல்களையும் சரி, அந்த இயக்குனர் ஆடுகளத்துலேருந்து கூட இயக்குனர் வந்திருக்காங்க, அவங்க படத்துலேருந்தும் சரி, எல்லா படத்துலையுமே உட்காரும்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரசிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி ரசித்து பண்ண இந்த பாடல் என்னுடைய ஹிட்லிஸ்ட்லையும் சரி, ஜிவி சாரோடைய ஹிட்லிஸ்ட்லையும் வரும்னு நம்புகிறோம். இதுக்கு நன்றி சொல்ல வேண்டியது டைரக்டர் சங்கர் அவர்களுக்கு. ஏன்னா அவர் ரொம்ப போராடி நீண்ட காலமாக இதை இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அவ்வளோ சிரமப்பட்டிருக்காரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும். ஆனால் எல்லா டெக்னீஷியன் கூடயும் அவர் இருந்த அந்த பாண்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 10 நாள் பேசலை, ஒரு தொடர்பு பண்ணால் கூட ஒரு ஃபோன் பண்ணி என்ன சார் இங்கே நம்ம படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உற்சாகமாக இருந்துகிட்டே இருப்பார். ஒரு குழுவாக இயங்குகிற எந்த படைப்பும் காலத்தை கடந்து நிற்கும். அப்படி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர் இங்கே நடிச்சிருக்காங்க எல்லாமே லெஜண்ட். இயக்குனர் இமயம் வந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவர் ஒட்டு மொத்தமாக எல்லா படத்துலேயும் அவருடைய கதாபாத்திரம் கவனிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக வந்திருக்கு. இந்த படத்துலேயும் அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு அவர் செய்திருப்பார். அவருக்கு நம்ம சொல்லியிருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவர் தான் நம்மளையெல்லாம் இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்தார். எங்கேயோ ஒரு கிராமத்துக்குள்ளே கடந்த நம்மளையெல்லாம் இழுத்துட்டு வாங்கடா, எவ்வளோ காலடா கரெக்டு காட்டுக்குள்ளே கிடப்பீங்க, இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகரிகத்துக்கு இழுத்துட்டு வந்தவர். இன்னும் அவரோடு சேர்ந்து நம்மளாம் பயணப்படுறோங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வாக பார்க்குறேன். எனவே எல்லாம் ஆளுமைகளுக்கு மத்தியில் நானும் ஒரு புள்ளியாக இங்கே அமர்ந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய கிட் லிஸ்ட்டில் இந்த பாட்டும் வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ந்து நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் ஜிவி அவர்கள் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோடு அவரோடு இணைந்து பயணப்படுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பேசும்போதே அது பாடல் வரைகிற மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், செமையாக இருக்கும். சமீபத்தில் உங்கள் பாடலை தாண்டி உங்கள் ரீல்ஸுக்கெல்லாம் பயங்கரமாக மக்கள் ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. அடுத்து யாரை நம்ம கூப்பிட போகிறோன்னா, இன்றைக்கி படத்தில் ஜிவி சார் சூப்பராக பாட்டு போட்டிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. இந்த படத்துக்கு அழகான பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்த நம்மளுடைய ரேவா அவர்களை படத்தை பற்றி பேசுமாறு மேடை கிடைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கல்வன் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் எல்லாருக்குமே. ஸோ இந்த படத்தில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, எம்எல்ஏ நம்பிக்கை வச்சு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் சார், அப்புறம் டிரெக்டர் சார் அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எஸ்பெஷலி ஜிவி பிரகாஷ் சார், அவர் கூட ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு மியூசிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் லெஜெண்ட்ஸ் இருக்காங்க, பாரதிராஜா சார் இருக்கார், அப்புறம் ஜிவி பிரகாஷ், நிவானா அண்ட் சூரி அஃப்கோர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுக்கு ஈடு கொடுத்து பண்ணுறது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு இது பண்ண முடிஞ்சது. ஐம் ஸோ ஹாப்பி. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு ஹீரோ ஆனாரோ, நீங்களே பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு சீக்கிரம் ஹீரோயின் ஆகணும்னு கேட்டுக்கிறேன் மேடம். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி.
ஸோ அடுத்து நான் யாரை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். எப்படி சொல்கிறதுனா, சில பேர் எல்லாருமே வந்து படம் பண்ணி ஊரில் பேர் எடுப்பாங்க. ஆனால் ஊர் பேரெல்லாம் வச்சு படம் எடுக்கிற ஒரே ஆள் சார் மட்டும்தான். நம்ம அனைவருக்கும் பிடித்த இயக்குனர் பேரரசு சார் அவர்களை படத்தை பற்றி பேசுமாறு அழைக்கிறேன். மிக சிறந்த சமூக சேவகர். சம்பாதிக்கிற பணத்தில் பெரும்பகுதியில் முழு பகுதியுமே ஏழை மக்களுக்காக உதவிக்கிட்டு இருக்காரு. எங்கேயாவது புயல் பூகம்பம் எது நடந்தாலும் முதல்ல இவர் வந்துடுவார். இங்கே முதல்ல அவருக்கு வேண்டிய பாராட்டுகள். நன்றி. தொடரட்டும் உங்கள் சேவை. கல்வன் இசை வெளியீட்டு விழா. இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். குறிப்பாக இயக்குனர் இமயம் சாரை பற்றி சொல்லணும்னா, பாரதிராஜா சார் வந்து நடிகருக்காக சினிமாவுக்கு வந்தவர். அதுக்கப்புறம் இயக்குனராகி இன்னைக்கு இயக்குனர் இமயமாக இருக்கார். என்னை பொறுத்த அன்னைக்கு நடிக்காமல் போனது ரொம்ப நல்ல விஷயம். அவர் டைரக்டராகவும் நடிச்சிருந்தாருன்னா என்னை போல் உதயகுமார் சார் போல் ஆளுகள்லாம் சென்னைக்கு வந்திருக்கலாம். நான் சினிமாவுக்கு வந்திருக்க முடியாது. சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எங்களுக்கு வந்திருக்காரு. ஒரு கிராமத்தான் கூட திறமை இருந்தால் சினிமாவுக்கு போய் ஜெயிக்கலாம், இயக்குனர் ஆகலாம்னா அதுக்கு ஒரே காரணம் இயக்குனர் இமயம் தான். நிறைய வாரிசுகள் இயக்குனரோட பையன் இயக்குனர் ஆகலாம், ஒரு ப்ரொடியூசரோட பையன் இயக்குனர் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய இயக்குனர்கள் வாரிசாக வரலாம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இயக்குனருமே யாரோட வாரிசுனா இயக்குனர் இமயம் வாரிசு தான். அங்கே எல்லாருமே அவரோட வாரிசு தான். சில நேரத்தில் வாரிசில் ஒத்து தான் போகணும். இந்த மாதிரி நான் உதயகுமார் சார், செல்வமணி சார், சேரனாக இருக்கட்டும், சமுத்துக்கனையாக இருக்கட்டும், நம்ம சினேகனாக இருக்கட்டும், எல்லாருமே அவரோட வாரிசுகள் தான். அதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். ஆரம்பத்தில் நடிக்க வந்து ரூட்டு மாறிட்டார். இப்போ இயக்குனர் இமயம் உயர்ந்ததுக்கப்புறம் இப்போ திரும்ப அவர் ஆசைக்கு நடிக்கிறார். எந்த லட்சத்துக்கு சினிமாவுக்கு வந்தாரோ, எந்த ஆசையில் சினிமாவுக்கு வந்தாரோ அந்த ஆசை இப்போ நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் நடிகரை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பிரியம் வரும்போலாம் அவரை ரசித்து பார்க்குறோம். ஏன்னா எங்களெல்லாம் உருவாக்கினவர் இல்லை. இன்றைக்கி அவர் நடிகர் இருக்கும்போது ரொம்ப ரசித்து பார்க்கணும். நிறைய படம் நடிக்கணும். நீங்கள் இயக்குனர் இமயம் வந்து திருப்பி நடிகர் இமயமாகவும் உயரணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தோட கதாநாயகி இவானா லிங்கசாமி சார். இவானா தானே? உங்கள்கிட்ட தெரியும் கேட்டால் பேர்லாம். ஆமாம் ஆமாம், இவானா லவ் டுடேல ரொம்ப ரசித்து பார்த்த முகம். ரொம்ப ஒரு அழகான ஒரு கதாநாயகி. பொதுவாகவே கதாநாயகியில் வந்து ஒரு பாடதேவனி, ஒரு சேலை, தலைநறிய மல்லிகைப்பூ, இந்த மாதிரி பார்த்தா தான் அழகாக தெரிவாங்க. ஒரு நைட்டில் அழகாக தெரிஞ்ச ஒரே கதாநாயகி இவனா தான் நினைக்கிறேன். ஒரு நைட்டில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்போ அதுவும் யதார்த்தம் அழகுன்னு நினைக்கிறேன். ஒரு நமக்கு தமிழ் திரையுலகுக்கு சமீபத்தில் கிடச்சிருக்க ஒரு அழகான கதாநாயகி இவானா. இந்த படமும் லவ் டுடேக்கு மேலே வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு பெரிய புகழை கொடுக்கணும். கதாநாயகன் பிரகாஷ்ராஜ், ஜிவி பிரகாஷ். உங்களுக்கு அந்த சிவாசிங்கமே இருக்குது. அந்த இது குறையில உங்களுக்கு அந்த டென்ஷன் அதுதான் பற்றிலா. அது ஃபஸ்ட்டு அவர் சொல்லியிருக்கணும். கதாநாயகி சொன்னதுக்கு அப்படியே மைண்டு மேலே வேறு மாறி போச்சு. ஜிவி பிரகாஷ் சார் அவரும் மியூசியேட்டராக வந்து வெற்றி அடைஞ்சு இப்போ கூட்டம் மாற்றி வெற்றிகரமான கதாநாயகனாக போய் உருவாக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ப்ளஸ் என்ன, ஒரு வெற்றி படங்களை கொடுத்தா கூட பெரிய இயக்குனர், பெரிய ப்ரொடியூசர் இந்த மாதிரி பார்த்து காலிச்சு கொடுக்காம சின்ன ப்ரொடியூசர், நல்ல கதை இருந்தால் புதுமுக இயக்குனருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்க ஒரே நடிகர் ஜிவி பிரகாஷ் அவர் தான். அவரால் எங்கள் இயக்குனர்
குரூப்பில் எங்கள் இயக்குனர் சங்கத்தில் நிறைய இயக்குனர்கள், புது இயக்குனர்கள், புது உதவி இயக்குனர்லாம் நிறைய பேர் டேரக்டர் இருக்காங்க. நிறைய உதவி இயக்குனர் டேரக்டர் ஆக்கின பெருமை ஜி பிரகாஷ் உண்டு. அவருடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கல்வன், இதில் யானை தான் முதன்மையாக இருக்குது. யானை வச்சு கதை. யானைனாலே ராசியான கதை, ராசி அது திரையுலகுக்கு ராசி. யானை என்பது மிகவும் ராசி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த நல்ல நேரம் யானையை மையமாக வச்ச படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பைரவியில் அறிமுகமானால் கூட அவரை ஒரு ஹீரோவாக தூக்கி நிறுத்தின படம் முதல்ல அன்னை ஒரு ஆலயம். அதுவும் யானை தான் மையமான இதாக இருந்துச்சு. அப்புறம் கமல்ஹாசன் நடித்த ராமலட்சுமன் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. சமீபத்தில் நம்ம லிங்குசாமி சாரோட தயாரிப்பில் சிவாஜி கணேசோட பேரன் நடித்த கும்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதில் யானையில் ராசியான தான், யானையினால பிள்ளையார் தான். ஆமாம், ராசி. இந்த படமும் அதே மாதிரி ஒரு நல்ல நேரம் மாதிரி, அன்னை ஒரு ஆலயம் மாதிரி, ஒரு கும்கி மாதிரி இந்த கல்வனும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதன் மூலயமா இயக்குனர் சங்கர் சார் பெரிய இயக்குனரை உருவாகணும், கதாநாயகன் பெரிய கதாநாயகனை உருவாகணும், கதாநாயகி மிக இன்னும் உச்சத்துக்கு போகணும். எங்கள் ஆசான் இயக்குனர் இமயம் இந்த படத்துக்கு மேலே அவர் உச்ச தொட்டுட்டார். நடிகராக இன்னமும் பெரிய அளவில் வெற்றி அடையணும் என்று கூறி விடைபெற நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட வார்த்தைகளுக்கு. உண்மையிலே சிறப்பு சார். ட்ரெய்லரில் வந்து யானை ஹீரோவை சொயிட்டி போட்டது அதெல்லாம் விட்டுட்டு ஹீரோவை நைட்டி போட்டதை பற்றி பேசுனீங்க பாருங்கள் சார். இதுதான் சார் உங்கள்கிட்ட பிடிச்சது. இதுதான் சார் உங்களோட ஸ்பீச்சே வைரல் ஆகும். நான் எப்பயுமே வந்து யாராவது பேசும்போது பின்னாடி நிற்பேன்னா நீங்கள் பேசும்போது சார் பின்னாடி நிற்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணி வைரல் ஆகிடும் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய ஸ்பீச்சுக்கு. அடுத்து வந்து நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து அவ்வளோ வந்து செட்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. யானையாக இருக்கட்டும், அந்த பக்கம் வந்து காடாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பயங்கரமாக செட்டு போட்ட படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் என்.கே. ராகுல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். துறை ஜாம்பவான் அவர்களுக்கும் அனைவர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய ஒரு பிறகு தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த இயக்குநர்கள் பி.வி. சங்கர், தயாரிப்பாளர் டெலிபாப் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பளித்தேன். அதாவது ஓப்பனிங் சென்சார் சர்டிஃபிகேட் போடுற ஸ்க்ரீன்ஷாட்டோட கம்மியாக தான் பேசியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ உங்களுடைய ஒர்க்குக்கு. அடுத்து நம்ம யாரை கூப்பிட போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டேரக்டர் எனக்கு பிடிச்ச டேரக்டர் சாரை கூப்பிட்டேன். அவங்க வந்து ஹீரோயின் நைட்டி பற்றி பேசினாங்க. அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கமர்ஷியல் படம்னாலே இவர் தான் கமர்ஷியல் படம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான டேரக்டர், நம்ம அனைவருக்கும் பிடித்த இயக்குனர் லிங்குசாமி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இதே மாதிரி ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் வந்து ஜிவி பிரகாஷ் பார்த்துட்டு ஹீரோ மாதிரி இருக்காருன்னு சொன்ன மாதிரி ஞாபகம். நான் ரூட்டு மாற்றி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ நிஜமாக சொல்லணும்னா இந்த சாங் பார்க்கும்போது அவர் வந்து வெற்றிமாறன் படத்தை வந்து ரிவ்யூ கடிங் பண்ணும்போது ஹீரோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு கரெக்டாக பார்த்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். நிஜமாகவே ரொம்ப அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. வர ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சமீபத்தில் உங்களுடைய எந்த படமும் நிறைய பார்க்கல. ஆனால் இதில் வந்து ஒரு பொல்லாதவன் டயத்தில் தனுஷ் பண்ண அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு. நிஜமாக தான் சொல்கிறேன், வாழ்த்துக்கள். ஹீரோயின் பேர் எனக்கு சார் எந்த பேர் சொன்னீங்க சார்? இவனா யாருன்னு கேட்குற அளவுக்கு நான் வந்து இந்த பொண்ணு யார் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து பக்கத்தில் ஒரு பேரரசாட்டை தான் எப்பயுமே இந்த ஹீரோயின் பற்றி கேட்கணும்னா அவர்கிட்ட தான் கேட்பேன். ரொம்ப நல்லா இருந்தாங்க ரெண்டு பேருடைய அந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாரதிராஜா சார். சுரேஷ் ஃபோன் பண்ணி இந்த விழாவுக்கு வரணும்னு சொன்னோடனே அது என்ன டைமாக இருந்தாலும் எப்போ இருந்தாலுமே அவருக்காக எங்கே வேணுமோ வருவோம். ஏன்னா வந்ததே அவரை படங்கள்லாம் பார்த்து தான் வந்தோம். அதனால் அவரை வந்து சமீபத்தில் தனுஷ் வந்து செல்லன்னு கூப்பிட்டாரு. நாங்களும் அப்படி தான் கூப்பிடுவோம். என்ன மாதிரி ஒரு காஸ்டியூம் பாருங்கள் சார், அழகாக இருக்கீங்க சார். இப்போ
ஒரு மாபெரும் விழா எடுக்கணும்னு நாங்கள் நினச்சிட்டே இருக்கோம். அது தள்ளி 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 போயிட்டே இருக்கு. கன்ஃபார்ம், நிச்சயமாக அவருடைய அதான் அந்த விழா எப்படியெல்லாம் பண்ணணும்னு ஒவ்வொரு முறையும் பெரிய ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டே இருக்குது. அது மிஸ் ஆகிட்டே இருக்குது. நிச்சயமாக அவருடைய ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் அது விழாவை நம்ம மாற்றிட வேண்டியதுதான். நிச்சயமாக அவர் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எங்கேயாவது ஒரு எப்போயாவது எதாவது எங்கே எத்தனை மணி ஆனாலும் அவருடைய படம் பார்த்தா இப்போ கூட ஃபோன் பண்ணி அவர் எங்கே இருக்கார், என்ன வேலையில் இருக்கார், அதெல்லாம் பற்றி யோசிக்காமல், சார் இப்போ தான் சார் பார்த்தேன் சார், எப்படி சார் இது எப்படி சார் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ஆச்சரியப்பட்டு கேட்டே இருப்போம். அவரோட பேசும்போதும் அவருடைய அனுபவங்களை கேட்கும்போதும் அவர் வந்து உண்மையிலேயே சமீபத்தில் இளையராஜாவுடைய பயோபிக் இதில் வந்து படம் பார்க்குறது அந்த விழாவில் போய் பேசும்போது அவர் வந்து சொன்னார், நீ வந்து அதிசயம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையும் இவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர்னு ஒவ்வொருத்தரையும் சொன்னார். நீங்களும் தான் சார், நீங்களும் தான். உங்களுக்கான பயோபிக்கும் கூடிய விரைவில் யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க. நிச்சயமாக அது 6 வரிசையில் வர எல்லா ஹீரோயினும் வந்து அதுலேயும் வருவாங்க. நிச்சயமாக வாழ்த்துக்கள் சார். இந்த விழாவுக்கு வந்து வெற்றிமாறன் அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரே இயக்குனர் இப்போ அவர் தான். அதுக்கான அவ்வளோ பவர்ஃபுல்லான படங்கள் ரொம்ப சமீபத்தில் ஒரு கல்லூரி விழாவுக்கு போனப்போ இப்போ சமீபத்தில் உங்களுக்கு பிடிச்ச இயக்குனியார் உங்களுக்கு ரொம்ப பாதித்த இயக்குனியார்னு கேட்டதுக்கு வெற்றிமாறன் தான் நான் சொன்னேன். உண்மையிலேயே எனக்கு எதாவது இன்ஸ்பிரேஷனாக எதாவது டயர்டாக இருந்தால் போய் யாரோடய பேசன்னு தோணுச்சுன்னா வெற்றிமாறன் ஆஃபீஸுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்தா மறுபடியும் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு மிக தகுதியான தரமான ஒரு இயக்குனர். புதுசாக இந்த சமீபத்தில் இந்த அமைப்பில் வெற்றி பெற்று வந்த தலைவர் இங்கே உட்காந்துருக்காரு உதயகுமார் சார், அவருக்கு வாழ்த்துக்கள். பேரரசு சாருக்கு வாழ்த்துக்கள். சங்கர்னு பேரை ஒரு டைரக்டராக மறுபடியும் ஒருத்தர் வச்சுக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஏன்னா ஏற்கனவே பழைய சங்கர்னு ஒரு டைரக்டர், அவரே அவ்வளோ பிரம்மாண்டமானவர். அதை தாண்டின ஒரு பிரம்மாண்டமான ஒரு டைரக்டர் சங்கர்னு ஒரே ஒரு ஷா மட்டும் மாற்றிட்டு ஒருத்தர் வந்தார். திரும்பி இன்னொரு ஆனந்த் சங்கர்னு ஒரு டைரக்டர் வந்தாங்க. அந்த பேருக்குன்னே ஒரு உண்மையிலேயே அவர் யானையை பற்றி சொன்ன மாதிரி அதுவும் ஒரு மாபெரும் யானை மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் தான் அந்த பேரே. உங்களுக்கு வாழ்த்துக்கள். பேக்ரவுண்டு ஸ்கோர் பண்ணுறதுக்கான அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஜிவி சார் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்னேகன் எல்லாருக்கும். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இல்லாமல் இப்போ நல்ல படங்கள் வர்றதே இல்லை. அவங்க தொட்டாலே இந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சக்தி வந்து ரொம்ப சின்சியரான ஒருத்தர், ரொம்ப அழகான படங்கள் வாங்கி அற்புதமாக ரிலீஸ் பண்ணுறாரு. டெல்லி பாபு சார் அவருக்கும் வாழ்த்துக்கள். சமீபத்தில் பாம்பேலாம் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. அந்த புட்டுஸுக்கு அதை நானும் படம் பண்ணுறேன் இப்போது. குட், வாழ்த்துக்கள் சார். அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து சொன்னார், நான் சங்கருடைய ஃபாதர்னு சொல்லி. இந்த படம் வந்து யானை பற்றியான படம் மாதிரி தெரியல, அது வந்து ஒரு பேக்ரவுண்டு மாதிரி தான் இருக்குது. அந்த டைட்டில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கல்வன் சொன்னால் அது ஏதோ அது பவலா காட்டி வேறு ஏதோ வேலை செய்கிறாங்கன்னு தெரியுது. குட். எனிவே வாழ்த்துக்கள். மாபெரும் வெற்றி அடையணும். கூடிய விரைவில் வெற்றி. குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளுக்கெல்லாம் குருநாதர் மாதிரி இருக்கக்கூடிய பாரதியார் சாருக்கு கூடிய விரைவில் மாபெரும் விழா எடுக்கணும்னு சொல்லி இந்த ஒவ்வொரு விழாவிலையும் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். இந்த முறை இது வந்து ரொம்ப அழுத்தமாக ரொம்ப மனசோட நான் சொல்கிறேன். நம்மளுக்கு வயசாகுது, அவருக்காகலை, எங்களுக்கு தான் சார் பயமாக இருக்குது. இந்த எனர்ஜி இருக்கும்போது எல்லாருடைய பேரை சரியாக உச்சரிக்கிற தகுதி இருக்கிறப்பயே கொஞ்சம் அந்த வேலையை செஞ்சிடணும்னு தோணுது. கூடிய விரைவில் செய்வோம். பாலா, அந்த விழாவுக்கும் உங்களை நான் கூப்பிட்றோம். தேங்க்யூ. வெறும் வயிற்றில் வெண்ணியில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த பஞ்சு நல்லா இருந்துச்சு. யார் பேராவது விட்டுருந்தா சாரி. பேசாமையே நன்றி சொன்ன ஆர்ட் டைரக்டர் பேர் தான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். குட். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதோட சேர்த்து இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். அதாவது ஜிவி சாரை நீங்கள் வந்து போன ஃபங்க்ஷனில் பார்த்து ஹீரோ ஆவீங்கன்னு சொன்னீங்க, இப்போ ஹீரோ ஆகிட்டாங்க. நானும் வீடு மாறுவேன்னு சொல்லுங்கள் சார். ஏன்னா ஹவுஸ் ஓனர் 5 மாதத்துக்கு 500 ரூபா ஏற்றுறாரு. என்னால் வீடு மாற முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த வாட்டி தயவுசெய்து சொல்லுங்கள் சார், நானும் வீடு மாறிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுடைய வார்த்தைகளுக்கு. தேங்க்யூ. ஸோ சார், நல்ல விஷயம் போகும்போது ஆடியோ கூட ஆர்வ கலராகுது சார். இது சொன்னது நான் இல்லைங்க, யார் வாயிலேருந்து வந்திருக்கு தெரியுமா? வெற்றி வாயிலேருந்து வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் நீங்களும் ஹீரோ ஆகிடுவீங்கன்னு சொல்லி. ஏன் இதாங்க தகுதி. இதே மாதிரி வைக்கப்பட்ட அப்படி வந்து சிவகார்த்திகேயன்
சத்தியமாக சொல்கிறேன், இதே வெக்கம்தான் சார். நானா சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஏன்னா நான் இது பல மேடையில் சொல்லியிருக்கேன். வழக்கேன் படத்துக்காக வந்து ஆடிஷன் நடக்குதுன்னு சொன்னோன்னே ஆஃபீஸ் வந்து அப்படி வந்துட்டு, சார் படத்தில் ஏதாவது காமெடின்னு எதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து சாரை போய் பார்க்குறேன் பாலாஜி சார். என்ன நான் சொன்னேன், காமெடின்னு இல்லைங்க, ஹீரோவே எம்டியாக தான் இருக்குது. சார் என்ன சார் ஹீரோன்னு சொல்லி இதே வெக்கம்தான். அதான் தகுதி, வந்துடுவீங்க கூடி சீக்கிரம். நான் சொல்லுங்க, வெற்றிமாறன் சார் சொன்னார். தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்போ நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் இல்லை சார், அம்மியில் அரைச்ச சட்னி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சார் உங்கள் ஸ்பீச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். லவ் யூ வெற்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் வாயால் கேட்குறதுக்கு. ஸோ இப்போ நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இது கல்வன் ஆடி லான்ச்சை விட எனக்கு கதாநாயகி லான்ச் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து நான் யாரை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தில் தான் ஆரம்பித்து இந்த விஷயத்தில் தான் முடியும். ஒன்று ஆரம்பிக்கிறது ப்ரொடியூசர் துட்டு, முடிகிறது எடிட்டரோட கட்டு. ஸோ இதில் தான் ஆரம்பித்து முடியும். ஸோ அப்படி இந்த படத்தை சூப்பராக எடிட் பண்ணி காமிச்ச நம்மளுடைய எடிட்டர் சாண்ட் லோகேஷ் அவர்களையும் பேசுமாறு மேடை கிடைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த ஷங்கருக்கும் திலீப் சாருக்கும் ரொம்ப நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கலரில், செகண்ட் ஹாஃப் ஒரு கலரில் இருக்கும். படம் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக April 4th அன்றைக்கி பாருங்கள். தேங்க்யூ. வீட்டிற்கும் இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் அனைத்து இயக்குனர்கள், தயாரிப்பு நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இந்த படக்குழு கல்வன் படக்குழுவுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். கல்வன் எங்களுடைய நண்பர் திரு டெல்லி பாபு அவர்களுடைய தயாரிப்பு. டெல்லி பாபு சார்னாலே நம்ம எல்லாருமே சொல்லுவோம், ராட்சசன், அதுக்கு பிறகு மரகத நாணயம் அப்படின்னு பல வெற்றி படங்களை அவர் தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றாரு. ரொம்ப பிடிக்கும் அவரை. சுறுசுறுப்பாக பல விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு. அவர்கிட்ட நிறைய கற்றுக்கணும். அதாவது பல பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதில் பிஸ்னஸாக ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக பேஷனோட சினிமா இண்டஸ்ட்ரியும் நல்ல படங்களை எடுத்துகிட்டு வர்றாரு. டெல்லி பாபு சார், வாழ்த்துக்கள். எப்படி ஒரு மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணி எப்படி டீரிஸ்க் பண்ணணும்னு உங்கள்கிட்ட கற்றுக்கணும். சினிமா மட்டுமே தொழிலாக இருந்தால் என்ன கஷ்டம் வரும்னு எங்களுக்கு தெரியும். சினிமா மட்டுமே போய் மாட்டிக்கிட்டு எப்படா வெளியில் வர முடியாமல் தவிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் டெக்னிக் கரெக்டாக தெரிஞ்சு மல்டிபிள் பிஸ்னஸை ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கல்வன் படம் அவர் எவ்வளோ அந்த படத்தை எடுக்க எவ்வளோ டைம் எடுத்தது, அந்த பிஸ்னஸ் பண்ணதுக்கு எவ்வளோ ஒரு பெரிய சிக்கல்கள் இருந்த பிறகும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி சிறப்பான முறையில் அந்த படத்தினுடைய பிஸ்னஸை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சேட்டலைட் டிஜிட்டலாக இருந்தாலும் சரி, மியூசிக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணி இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக நம்ம முன்னாடி கொண்டு வராரு. அதுவே பெரிய சக்ஸஸாக இந்த படத்துக்கு நான் பார்க்குறேன். ஒரு வெற்றி என்னன்னா, படம் வெளிவரத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் வைஸ் நம்ம ஒரு வெற்றி அடைஞ்சிடணும். ஏதாவது வகையில் போட்ட பணத்தை வெளியில் எடுக்கணும். அந்த டெக்னிக்கை நல்லா தெரிஞ்சுட்டு இன்றைக்கி இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக நம்ம முன்னாடி கொண்டு வரது. இப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழா பண்ணுறாரு. அதாவது வெளியிலேயே ஒரு யானை, இங்கே உள்ளே வந்தால் ஃபுல்லாக யானைகளாக இருக்குது. இவ்வளோ பிரம்மாண்டமான அமைப்பில் டெல்லி பாபு சார் பண்ணுறாரு. ஏன்னா இந்த விழாவில் நான் டெல்லி பாபு சார் தான் பாராட்டணும் நிறைய நினச்சேன். ஸோ பாபு சார் கலக்குங்க, இன்னும் பெரிய லெவலில் பிரம்மாண்டமான லெவலில் அடுத்த படம்லாம் பண்ணோம். ஜி பிரகாஷ் சாருக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அவரை மாதிரி ஒரு மல்டி டேலண்டட் ஆளை பார்க்க முடியாது. அண்டு மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் மோஸ்ட் சின்சியர் பர்சன். அதாவது பயங்கரமான டேலண்ட்டு. அதில் இவ்வளோ இது வந்து மல்டிபிள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நேற்று பார்த்தா திருச்சியில் தனலட்சுமி காலேஜு, இன்றைக்கி இங்கே ஆடியோ லான்ச்சு, மத்தியானம் மேலே வந்து சாய்ராம் காலேஜு. தலைவா எப்படி டைம் தலைவா, எப்படி கிடைக்குது உனக்கு? இந்த சின்ன வயசில் இவ்வளோ வேலை பண்ணுறியே, கலக்கிறிய தலைவா. ஸோ ஜி பிரகாஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமையும். ஏன்னா பிஸ்னஸ் வைஸ் ஆல்ரெடி டெல்லி பாபு சார் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாரு. இப்போ அடுத்தது இந்த படம் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்போ தான் ஜி பிரகாஷ் சாருக்கும் ஒரு பெரிய ஒரு கேலப்பிங்காக இருக்கும், அண்டு ப்ரொடியூசருக்கும் பெரிய வெற்றி அமையும். இந்த படம் எல்லா வகையிலும் அதுக்கான தகுதி இருக்குது. PV சங்கர் நல்ல மேக்கிங் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த படத்தினுடைய அந்த ஃபஸ்ட்டு பாட்டே பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையும்னு ஜிவி சார் ஒரு பெரிய ஹிட் நம்பரை கொடுத்து டேக் ஆஃப் பண்ணியிருக்கீங்க. PV சங்கருக்கு ஒரு டெபு படம் நினைக்கிறேன். அவருக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் அமையும். இவானா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயின், தொடர்ந்து நல்ல நல்ல படங்களை கொடுத்துட்டு வராங்க. லவ் டுடே இருந்தாலும் சரி, மதிமாறா இருந்தாலும் சரி, அண்ட் நாச்சியால் ஆரம்பித்து எல்லாமே வெற்றி படங்கள் உங்களுக்கு. இந்த படமும் உங்களுக்கு ஒரு லக்கி மேஸ்கெட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு இந்த படம் வெற்றி படமாக அமையணும். அண்ட் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். KPY பாலா நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே நம்ம பேரவே சாரே சொல்லிட்டாரு. பாலா, உங்களுடைய அந்த ஃபிலாந்தெரபிக்கு ஒரு எல்லையே இல்லையா? அதாவது எல்லோருக்குமே காம்ப்ளெக்ஸ் கொடுக்குற ஒரு ஃபிலாந்தெரபி. அதாவது என்னடா இந்த மனுஷன் வந்து இவ்வளோ குறைவாக சம்பாதிச்சாலும் நிறைய பேருக்கு பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நம்ம வந்து நம்முடைய குறைகளை பார்த்துட்டே இருப்போம். நம்மளுக்கு இவ்வளோ தான் வசதி இருக்குது, இவ்வளோ தான் பண்ண முடியுது, நம்மளால் இது பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போது, நான் சம்பாதிக்கிறதுல பெரும் பகுதியை நான் வந்து மக்களுக்கு கொடுப்பேன், யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களுக்கு பண்ணுவேன்னு நினைக்கிறது
மிகப்பெரிய பரந்த மனசு. அந்த மனசுக்கே நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும் பாலா. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனசெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. டைரக்டர் லிங்கசாமி சார் என்னுடைய அருமையான நண்பர், அவரே நண்பரே சொல்லிட்டாரு அவர் மிக சிறிய ஹீரோ ஆகிடுவாருன்னு வெற்றிமாறன் சார் பிளஸ்ஸிங்கில். ஸோ கண்டிப்பாக பாலா உன்னுடைய உயரம் மிக பெருசாக அமையும். அந்த உயரம் வரும்போது நிறைய பேர் கவனிச்சிங்க, மக்கள் மட்டும் இல்லை தயாரிப்பாளர்களையும் என்ன இந்த இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாரையும் கவனிச்சிங்க. ஏன்னா இங்கே பெரிய பிரச்சனை என்னென்னா நடிகர்கள், எனக்கு ஒரு குறையாகவே நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தயாரிப்பாளர்களுக்கு நம்ம இங்கே இருக்கிற பாப்புலர் நடிகர்களுடைய டேட்டே இல்லை. எல்லா டேட்டுமே வந்து பல மொழிகள் இருக்கிற பல ப்ரொடியூசருக்கு கிடச்சிட்ருக்கு. இங்கே இருக்கிற தயாரிப்பாளருக்கு டேட் கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோ பிஸியாக இருக்காங்க தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு, ஹிந்தி ப்ரொடியூசர்ஸ்க்குன்னு அவங்க டேட் கொடுத்துட்டு. ஏன்னா அவங்கெல்லாம் மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ், மிகப்பெரிய வெல்த் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ். அவங்களுக்கு படங்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிற டாப் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன வருது? தமிழ் ப்ரொடியூசர்ஸ்க்கு எப்போ டேட் கிடைக்கும்? தமிழ் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவ்வளோ வசதி இல்லைங்க. எல்லா நடிகர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், அவ்வளோ வசதி இல்லை. இங்கே கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிறைய தயாரிப்பாளர் இருக்காங்க. அவங்களையும் நீங்கள் கவனிக்கணும். 2 படம் பண்ணுறீங்கன்னா வருஷத்தில் ஒரு படம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தயாரிப்பாளருக்கு நீங்கள் படம் பண்ணணும். அடுத்த படம் வெளியே இருக்கிறவங்களுக்கு பண்ணுங்கள், தப்பே இல்லை. அவங்க நிறைய சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், குறையா கிடையாது. உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிது, பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் வெளிமொழிகளிலிருந்து வராங்க, அவங்களுக்காக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக வரவேற்கணும். ஆனால் அட் த சேம் டைம் இங்கே இருக்கிற தமிழ் தயாரிப்பாளர்களும் நீங்கள் விட்டுடாமல் அவங்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து கை கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற எல்லா பாப்புலர் நடிகர்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன். அந்த நேரத்தில் நம்ம ஜி பிரகாஷ் சாரை பாராட்டணும். நிறைய புது புது தயாரிப்பாளர்கள் படம் பண்ணிகிட்டே இருக்காரு. அடுத்தடுத்து அவருடைய படங்கள் வரப்போகுது. எல்லாமே ஒரு கரெக்டான பட்ஜெட்டில், நான் சின்ன பட்ஜெட் சொல்ல மாட்டேன், கரெக்டான பட்ஜெட்டில் எடுத்து அந்தந்த படங்கள் அந்தந்த இது கரெக்டான வெற்றி அடைஞ்சு அந்த தயாரிப்பாளருக்கு எந்த சிரமம் இல்லாமல் அடுத்தடுத்து படங்களை ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு. அவருடைய இந்த பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமாக அமையணும். தமிழ் சினிமா இதுவரையும் ஒரு 4-5 மாதங்களாக மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்கு. எப்படி சந்திச்சுட்டு இருக்குன்னா, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 திரைப்படம் வெளிவந்திருக்கு இப்போ வரையும் இந்த மாதம். ஆனால் ஒரு திரைப்படத்தை கூட மிகப்பெரிய வெற்றி படமாக நம்ம சொல்ல முடியல. மிகப்பெரிய வெற்றி படம் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் சொல்கிறேன். அப்படி ஒரு வெற்றி படமாக இப்போ ஏப்ரலில் தொடங்கணும்னு நாங்கள்லாம் ஆசைப்படுறோம். ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்குது, என்னங்க மஞ்சுமல் பாய்ஸ் ஓடுது, பிரேமில் ஓடுது, அந்த ஓடுறதுனால தமிழ் சினிமா வந்து தழைக்க முடியாது. தமிழ் சினிமா தழைக்கணும்னா தமிழ் சினிமாக்கள் வெற்றி அடையணும். அந்த முதல் வெற்றியை இந்த ஏப்ரலில் 4ஆம் தேதி வெளிவர கல்வன் படம் கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் வெற்றி இருக்கேன். அந்த வெற்றிகளை தொடங்கி இந்த 2024 மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய வெற்றிகரமான வருஷமாக தமிழ் சினிமாவுக்கு மாறணும்னு உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். ஊடக நண்பர்கள் அனைவரும் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மெல்லாம் ஜெயிக்கணும். அப்போ தான் தமிழ் சினிமா நல்லா இருந்தால் தான் நம்மளாம் நல்லா இருக்க முடியும். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. எங்கள் அப்பா கூட இவ்வளோ என்னை பற்றி பெருமையாக பேசுனது சார். நீங்கள் பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ சார். டெல்லிபாபு சார், ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட்டு, இதுக்கப்புறம் உங்கள் ஆடி லான்ச்சுனா நான் காசு கொடுத்து பண்ணுறேன் சார், காசு வாங்கிட்டு பண்ண மாட்டேன் சார். ஆக்சுவலாக இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஸ்டேஜ்லேயே ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தினுடைய ரைட்டர் ராஜேஷ் ஐயப்பன் அவர்களை வந்து இந்த படத்தை பற்றி பேசுமாறு அழைக்கிறேன். சாரி, ரமேஷ் ஐயப்பன் அவர்களை இந்த படத்தை பற்றி பேசுமாறு அழைக்கிறேன். என்ன சார் பந்தியில் அல்லா வச்ச மாதிரி வேணான்றீங்க? நீங்கள் பேசணும் சார், நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க சார். மிகப்பெரிய கைத்தல் கொடுத்தா நம்மளுடைய படத்தினுடைய ரைட்டர் ரமேஷ் ஐயப்பன் அவர்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த மேடையிலெல்லாம் பேசி அவ்வளோ பழக்கம் இல்லை. அதனால் இந்த படம் வந்து ஆடியன்ஸ் வந்து இது தியேட்டரில் வந்து பார்த்து வெற்றியடைய செய்யணும்னு தான் கேட்டு. சூப்பர் சார். படத்தோட யூடியூப் விளம்பரம் மாதிரி 9 செகண்ட்லேயே முடிச்சிட்டிங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தினுடைய டைலாக் ரைட்டர் ராஜேஷ் கண்ணா அவர்களை மேடை கிடைக்கிறோம். பாடி பார்ட்ஸ் எப்படி இயங்குதுன்னு இங்கே வந்த பேர் தான் தெரிஞ்சுக்கிறேன். உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸும் உதறுது. காரணம், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ். தமிழ் சினிமாவை அள்ளி நகரத்துலேருந்து வந்து கிராமங்களுக்கு அள்ளி சென்ற எங்கள் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் ஐயா முன்னாடி நிற்கிறது, இந்த படத்தில் நானும் இதில் ஒரு சின்ன ஒரு பாட்டாக இருக்கிறதுல ரொம்ப பெரிய சந்தோஷம். வெற்றிமாறன் சார், அண்ணனுக்கு ஜெயில எங்களுக்கு அண்ணனாக வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி தரமான படைப்புகளை தமிழ் சினிமாவில் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. மற்ற மொழி படங்கள்லேருந்து தமிழ் படங்களில் நாங்களும் கெத்தாக காலரை உயர்த்தி சொல்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பதட்டமாயிடுச்சு. ஜிவி சார், உங்களோட மியூசிக் மிகப்பெரிய லவர். உங்களோட நாச்சியார் படம், உங்களோட நடிப்பை பார்த்து பயங்கரமாக வியந்திருக்கோம். உங்களோட ஒவ்வொரு படைப்புமே செம்மையாக இருக்குது. இந்த படத்தில் உங்களோட ஆக்டிங் பார்த்து ரொம்ப ரசித்தோம்.
டிலி பாபு சார், ஏற்கனவே மரக நாணயம் படத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. மறுபடியும் அடுத்ததான் இந்த படத்தில் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இயக்குனர் சங்கர் சார், ஒளிப்பதிவில் ஆல்ரெடி அழகான பதிவு பண்ணியிருக்கீங்க. இயக்குனராக புது அவதாரம் எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். பாலா, ஒரு சில ஷோஸ் பாலா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். சாப்பாடு சாப்பிடும்போது சாமி கும்பிடுவாங்க. பாலா எப்படின்னா தண்ணி குடிக்கும்போது சாமி கும்பிடுவாப்புல, கூட்டு எடுக்கும்போது சாமி கும்பிடுவாப்புல, அப்பளம் எடுக்கும்போது சாமி கும்பிடுவாப்புல. ஏன்டா இவ்வளோ சாமி கும்பிட்றேன்னு நினைப்பேன். கடவுள் அவருக்கு மிகப்பெரிய வரம் கொடுத்துருக்காரு. பல பேருக்கு பல உதவி செய்கிற இடத்துல பாலா நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட சேவை தொடர வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வாய்ப்பளித்த எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பரவாயில்ல சார், ரொம்ப நன்றி ராஜேஷ் கண்ணா சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய ஷோஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. அடுத்து நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பிவி சங்கர் சாருடைய குருநாதர், மிகப்பெரிய ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஜி வெங்கட்ராம் சார் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிவி பிரகாஷ் சாரோட he was 15 years old. செட்டிநாட்டில் படிச்சுட்டு இருந்தார். அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி, அப்கமிங் ஆர்டிஸ்ட், ஃபென்டாஸ்டிக் மியூசிஷியன், நீங்கள் தான் போர்ட்ஃபோலியோ பண்ணணுன்னு சொன்னார். அப்போது ஏஜ் ஆஃப் 15 அவரை சிட்டி சென்டர் கூட்டின்னு போய் எல்லாம் டிஷர்ட்ஸ் ஜெனிம்ஸ் ஜாக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு மாதிரி ஒரு அளவுக்கு அவர் ஒரு ஹீரோ மாதிரி காட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ அவர் 15 years ஆஸ் மியூசிஷியன் அப்போது. ஆனால் ஐம் ஸோ ஹாப்பி டுடே இஸ் அன் ஆக்டர், talented actor. Fantastic to see you like this. And starting with that, my namaskarams to everybody, all the Jambavans sitting here. And அடுத்தது வந்து the இயக்குனர் of this film, சங்கர். 2008 அவர் சத்தியமங்கலத்துலேருந்து ஸ்டூடியோ வந்தார். ஒரு பியூனி தின் பாய், லாட் ஆஃப் என்தூசியாசம், வந்து என்னோட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தார். He was there with me for 2 years. We did lot of shoots, advertising, films, எல்லாமே பண்ணோம். ஐ திங்க் அங்கே தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறேன். ஃபிலிம்ஸ்லேயும் டிஓபியாக வரணும். இப்போது ஆஸ் அ டிரெக்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சங்கர், ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஐ எம் விஷிங் த க்ரூ வெரி பெஸ்ட் ஃபார் கல்வன். அண்ட் த ட்ரெய்லர் லுக்ஸ் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஐ விஷ் த ஹோல் க்ரூ த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தமிழ் திரையுலகத்தின் அசைக்க முடியாத படைப்பாளிகளின் பிதாமகன் என்றால் அவர் ஒருவர் தான். நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். பெப்சி தலைவர் திரு செல்லுமணி அவர்களையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய ஆசையும் அதுதான். நாம் அனைவரும் இணைந்து மத்திய அரசாங்கம் தாதா சாஹேப் பால்கே விருதை இயக்குனர் இமயத்துக்கு கொடுப்பதற்கு முன்னால் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விருதை ஐயா அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறி, அதுதான் நம்ம அவருக்கு செய்கிற. அவர் என்ன கேட்டார், நம்மக்கிட்ட ஏதாச்சும் கேட்டாரா? அவர் படம் எடுத்தார், நம்ம பார்த்தோம், ரசித்தோம், கை தட்டினோம், அவருடைய பாட்டுகளை பாடிக்கிட்டு இருந்தோம், அவர் எடுத்த ஷாட்டுகளை காப்பி அடித்து நிறைய பேர் டைரக்டர் ஆனோம். அவர் விதைத்த விதை என்பது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் முளைச்சிருக்கு. இன்றைக்கி அவர் ஜாலியாக நடிக்கிறலாம் வரல, அவருடைய ஆசை போய் அறிக்கிறோம். அப்பா நீங்கள் வந்து ஒரு நாள் நடிங்க, நீங்கள் ஒரு 5 நாள் வாங்க, சும்மா இருக்க விட மாட்டேன்றாங்க அவர். அவர் அன்பாக வர்றாரு, நம்ம குழந்தைங்களோடு சேர்ந்து ஒரு 10 நாள் ஜாலியாக இருக்க வர்றாரு, அவ்வளவுதான். அவர் நடித்தாருன்னா வேற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாகவே பாரதி ராஜா அவர்களுக்கு உண்மையிலுமே நடிக்க தெரியாது, நடிப்பு வாங்கத்தான் தெரியும். நடிப்பு என்பது அவருக்கு இயல்பாக இருக்கிற விஷயம். அவர் இயல்பாக வந்தாவே அது நமக்கு எது வேணுமோ அது தேவையினதை பொறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக? ஆக ஒரு மிகச்சிறந்த திரைப்படத்தை எல்லோரும் கூறியது போல தம்பி பாலாவில் ஆரம்பித்து எல்லாரும் புகழுக்குரியவர்களே, இங்கே மேடையில் இருக்கிற அனைவரும். டெல்லி பாபு சார் வந்து டென்ஷனாக இருக்கார். ஏன்னா 11:30க்கு வந்து ஷோக்கு வந்து படத்தை தியேட்டருக்கு கொடுக்கணும். எனவே நான் ரொம்ப நேரம் பேச போகிறது இல்லை.
இந்த ட்ரெய்லரை பார்த்தேன். ட்ரெய்லர் ரொம்ப அற்புதமாக இருந்தது. முதல்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுவும் அந்த யானைகள்லாம் வச்சு நல்லா எடுத்திருக்காரு. முதல் படத்திலே தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சிருக்காரு டைரக்டர் சங்கர். உங்களுக்கு ஐ கிவ் யூ ஆல் மை பெஸ்ட் விஷஸ். நல்லா வரணும். எதிர்காலத்தில் இன்னும் வித்தியாசமான படங்கள்லாம் கொடுங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண அந்த ஃபீமேல் டெக்னீஷியன், சாரி உங்கள் நேம் டக்குன்னு எனக்கு ரெஜிஸ்டர் ஆகலை, வாழ்த்துக்கள். நல்லா வரணும். உங்களை மாதிரி திறமையானவங்களாம் வந்து இளைஞர்களாம் வந்து திரையுலகிற்கு வந்து நிறையா சாதிக்கணும். அடுத்தது வந்து இந்த படத்தோட நாயகன் ஜிவி பிரகாஷ் வந்து எப்படின்னா நடிப்புலையும் சரி ஆஸ் அ மியூசிக் டைரக்டரும் சரி ரொம்ப அற்புதமான ஒரு டேலண்டட் பர்சன். நான் வந்து அவர் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அவரோட ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக நான் வந்து அவரை வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ஹை எஸ்டீமில் நான் வச்சிட்ருக்கேன். ஏன்னா ஒரு படத்தை கொண்டு போய் நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டா தைரியமாக இருக்கலாம். ஏன்னா அதை வந்து எனக்கு வந்து நான் கம்பேர் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நிச்சயமாக வந்து இசைஞானி எப்படி வந்து ஒரு படத்தை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவலுக்கு கொண்டு போகிறோம் பேக்ரவுண்ட் ஸ்கோரில், அதே மாதிரி வந்து ஜிவி பிரகாஷ் வந்து கொண்டு போவார். அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரெஃபரன்ஸ் சொல்லி தான் ஆகணும். நான் வந்து அவரோட ஒரு படத்தை மட்டும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணது இப்போ காரணம் என்னென்னா அசுரன் பார்த்துட்டு நிறைய இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு அப்படியே கூஸ் பிம்பிள்ஸ்லாம் வந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தார். நிச்சயமாக வந்து இன்னும் மேலும் அவர் நிறைய வெற்றிகளை பார்க்கணும். நல்ல கேரக்டர்ஸ்லாம் தேர்ந்தெடுத்து செய்யுங்க. ஆஸ் அ நடிகராகவும் நீங்கள் நல்லா வருவீங்க. அதே மாதிரி இவானா வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு பிக்சராக ஐ திங்க் லவ் டுடேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரொம்ப எனக்கு அந்த அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. தொடர்ந்து நல்லா வருவாங்க. நல்ல கேரக்டராக பண்ணி நல்ல பெருசாக வருவாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தினா வந்து ஐ ஹாவ் டு மென்ஷன். ஏன்னா நல்ல சிறப்பான அவர் வந்து ஒரு நல்ல காமெடியன் ஆக்டராக பெரிய அளவுக்கு வரக்கூடிய அவருக்கு திறமைகள்லாம் இருக்குது. தினா நீங்கள் என் படத்தில் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக வந்து தொடர்ந்து நம்ம கம்பெனி பேனரில் பண்ணுவீங்க, நல்லா வருவீங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் இந்த படத்தில் நடித்த பாரதிராஜா சாரை பற்றி சொல்லணும். அவர் வந்து நடிச்சிருக்காரு. நான் வந்து ஒரு படம் பர்டிகுலராக நான் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். திருச்சிற்றம்பலம் அந்த படம் வந்து நானும் ஒய்ஃபும் வந்து தியேட்டரில் போய் பார்த்தோம். பார்த்துட்டு உடனே வந்து நான் வந்து அவரை நேராக போய் பாரதிராஜா சார் போய் பார்க்கணுன்னு இருந்தேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் தனுஷ் நல்லா பண்ணியிருந்தார், எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த ஏஜில் வந்து என்ன எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தார். நான் வந்து அவரை காண்டாக்ட் பண்ண முடியல. நான் உடனே சுரேஷ் அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கார் ராஜா சார், நானும் என் ஒய்ஃப் வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு, பாரதிராஜ் சார் எங்கே இருக்கார் வந்து பார்க்கணுன்னு ஃபோன் பண்ணால் அப்போ இல்லை சாருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் 2 பேர் நானும் ஒய்ஃப் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் போய் அவரை எப்படியாவது பார்க்கணுன்னு போய் பார்த்தேன் நான். அப்போ அவரை கூட பேச முடியாத சூழ்நிலை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நாட் ஓன்லி அ கிரேட் டைரக்டர். நான் சினிமாவுக்கு வந்தது காரணமே வந்து அவரோட 16 வயது நிலை பார்த்து தான் நான் சினிமாக்கே வந்தேன். அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி டிரெக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட். அவருக்கும் சார் நான் வாழ்த்த சொல்ல எனக்கு வயதில்லை. என்றைக்குமே வந்து நான் உங்களோட அட்மையராக இருப்பேன். நீங்கள் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கீங்க இல்லையா, ஒரு படம் செய்யணும்யா அப்படின்னு. செய்யலாம் சார், நம்ம செஞ்சு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம் சார். எனிவே இந்த படத்தில் பங்கு பெற்ற மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி, ப்ரொடியூசர் திலீப் பாபு தொடர்ந்து நீங்கள் வந்து நல்ல வித்தியாசமான படங்களை தேர்ந்தெடுத்து நல்ல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் இன்னும் மேலும் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார் உங்களுடைய வார்த்தைகளுக்கு. டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க சார். அதனால் நேராக போயிட்டு அடுத்த ஷோக்கு 50 டிக்கெட் புக் பண்ணுறேன்னு சொல்லி 1/2 hour டைம் வாங்கியிருக்கோம் சார். ஸோ கண்டிப்பாக டைம் இருக்குது, எல்லோரும் ஜாலியாக நம்ம படத்தை பற்றி பேசலாம் சார். அடுத்து நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தயாரிப்பாளர் அம்மா கிரியேஷன் டி சிவா அவர்களை படத்தை பற்றி பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம். இயக்குனர் இமயம் எங்கள் தலைவர் பாரதிராஜா அவர்களுக்கு வணக்கம். 50 ஆண்டு கால
தமிழ் சினிமாவில் பாரதிராஜா அவருடன் ஒப்பிடும் தகுதி வாய்ந்த ஒரே இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கு வணக்கம். நான் பாரதிராஜா சார்ட்ட அசிஸ்டன்ட் ஆகணும் தான் சென்னைக்கு வந்தேன், அது நடக்கலை. இன்றைக்கி அவர் தலைவராக நான் செயலாளர் ஒரு சங்கத்தில் இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஆனால் இப்போ கூட ஒரு ஆசை என்னென்னா வெற்றிமாறன் சார்ட்ட வாய்ப்பு கிடைச்ச ஒரு கூட அசிஸ்டன்ட் வேலை செய்யணும். அந்த அளவுக்கு சார் அது உங்களுடைய அந்த படங்கள் வந்து என்னை அப்படி தூண்டுதுன்னு சொல்லுவார். அந்த உணர்வுகள், அந்த விஷயம், அந்த மாதிரி இந்த மேடையில் அது உங்கள் முன்னாடியே சொல்கிறதுல எனக்கு பெருமை. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் நல்லா இருந்தது, சாங் நல்லா இருந்ததுன்னு எல்லோரும் சொல்கிறோம். பட் இதை உண்மையாக எவ்வளோ நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லணும்னு சொன்னால், இந்த ஷூட்டிங் போயிட்டதுக்கப்புறம் பாரதிராஜா சார் ஒரு நாள் போய் பார்க்க போகும்போது அவர் இந்த படத்தோட கெட்டப்னு தெரியாத முடியெல்லாம் வச்சு ஒரு மாதிரி என்ன சார் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க தலையிலான, யோ என் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த ஒரு சினிமாவில் நடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா. அதுதான் இந்த படத்தோட என்ன சொல்கிறது ஒரு விமர்சனம். அது வந்து அடிக்கடி இந்த படத்தை பற்றி தான் பேசுவார். நிறையா படங்கள் நடித்தால் கூட இதை ரொம்ப சொல்ல, இந்த படத்தோட ஒர்க் பண்ண டைமிங்கை, ஒர்க் பண்ண லொக்கேஷன், அந்த டேரக்டர் எப்படி வேலை பார்க்குறான், ஆர்டிஸ்ட்லாம் எப்படி வேலை பார்க்குறான், என்னையா அந்த ப்ரொடியூசர் இப்படி செலவழிக்கிறான், எப்படி அந்த காசெல்லாம் எடுப்பான், நம்மளுக்கெல்லாம் படம் இருக்கும்போது இவ்வளோ தைரியம் இல்லையே, இப்படி எல்லாரும் ப்ரொடியூசரை பாராட்டி, டைரக்டர் பாட்டி, மேனேஜர்ஸ் வரைக்கும் சொல்லுவார். அந்த நைட்டில் ஃபாரஸ்ட்டில் தங்குறது போகிறது வர்றதுன்னு அந்த படத்தோட பெருமைகளே அவர் சொல்லி கல்வன் மேலே எனக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த மாதிரி அந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய விளம்பர தூதர்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக பாரதிராஜா சார் அவர் தான். இவர் எங்கிட்ட சொன்ன மாதிரி எவ்வளோ பேர்த்துட்டு சொல்லியிருப்பார். அது படத்துக்கு பெரிய பெருமை சேர்க்கும் சார். அது கண்டிப்பாக இந்த லுக்கில் உங்களை பார்க்கும்போது, இந்த ஸ்க்ரீனோட பார்க்கும்போது தான் நீங்கள் சொன்னதோட இம்பேக்ட் தெரிஞ்சுது. உண்மையாலுமே நீங்கள் சொன்னதை விட அவ்வளோ சொல்லி கூட இந்த ட்ரெய்லர் எனக்கு பிரமிப்பாக இருந்தது. அந்தளவு பிரமாதமான ஒரு படத்தை நம்ம உருவாக்கியிருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து திலீபாபு சாருக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா இன்றைக்கி உள்ள தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறதுக்கு நிறைய ப்ரொடியூசர் இருக்காங்க, அதை விற்க தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அது தெரிஞ்ச ப்ரொடியூசர் எங்களுடைய திலீபாபு அவர்கள். அவருக்கு வந்து இந்த படத்தோட எடுக்கவும் தெரியும், வியாபாரம் தெரியும், அதை ரசனையோடு செய்யவும் தெரியும். அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு ரசனையும் வியாபார யுக்தியும் தெரிந்த ஒரு தயாரிப்பாளர் அவர். இன்றைக்கி இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே காணாமல் போயிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசராக தனியாக வந்து இவ்வளோ தூரம் பவராக நிற்கிறது வந்து ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திலீபாபு அவர் நிற்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய சங்கத்தின் சார்பாக அவருடைய வாழ்த்துக்கள். என்னுடைய ரொம்ப டைரக்டர்ஸ் டிலைட், ப்ரொடியூசர்ஸ் டிலைட், என் பேரன்புக்குரிய ஜிவி பிரகாஷ்க்கு இந்த படம் பெரிய வெற்றி அமையணும். கண்டிப்பாக ஜிவி பிரகாஷ் இன்னும் பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அதே போல் இந்த படத்தில் தினா ஒரு நல்ல ஆக்டர். எல்லாத்துக்கும் சொல்லணும்னா காமெடியன் ஏரியான்றதே மொத்தமாக காலியாக இருக்குது. இருந்த ஒரு காமெடியனே வெற்றிமாறன் சார் ஹீரோ ஆக்கி விட்டார், மீதி எல்லோரும் ஹீரோ ஆகிட்டாங்க. காமெடியன்ஸே இல்லை. அதனால் நல்லபடியாக வந்தால் இந்த படம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இந்த தர்மம் அப்படின்றது வந்து சம்பாதிக்கிறத கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாலா பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன், நான் நினச்சேன் இப்படியெல்லாம் நினச்சதுனால தான் விஜயகாந்த் சார் கேப்டன் ஆனார். அவர் ஆரம்பத்துலேருந்து அப்படியே நினச்சி அப்படியே வந்தார். அதே போல் அந்த மாதிரி நல்ல சிந்தனைகளோடு நல்ல விடுகிற பாலாவுக்கு கூட வெற்றிமாறன் சார் நினச்ச ஒரு விடுதலை கொடுத்து அவனை வளர்த்து விடணும். அப்படி வளர்ந்தால் விஜயகாந்த் சார் கேப்டன் பேர் சொல்லக்கூடிய ஒரு வாரிசாக அவன் வர வேண்டும் என்று என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அந்த படத்தில் இந்த டைரக்டரை பற்றி நிறைய பாராட்டி சொன்னார் பாரதிராஜா சார் என்கிட்ட. விஷுவல்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ஃபோட்டோகிராஃபியானு எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அந்த படத்தில் இவானாவுக்கும் மற்ற வேலை செஞ்ச அவ்வளோ டெக்னீஷியன்ஸ்க்கும், அப்புறம் பருப்பு இல்லாத கல்யாணம் பண்ணுற மாதிரி சக்தி ஃபிலிம் சக்தி வேலை இல்லாத இன்னைக்கு சினிமாவான மாதிரி ஆகிப்போச்சு. அவர் இங்கேயும் இருக்கிறார், இங்கேயும் இருப்பார். அதனால் இன்னும் ரொம்ப சிறப்பாக அந்த 11ஆம் தேதி வர படம்லாம் எந்த விதத்துலையும் இந்த படத்தை ஒரு ஷோ கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பிரமாதமாக பண்ணித்தரணும் சக்தி வேலை மொத்த டீம் சார்பாக கேட்டுக்கிறேன். மொத்த டீமுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் இயக்குனர் சங்கத்தின் தலைவராக பதவியேற்று முதலாக கலந்து கொண்ட விழா உதயகுமார் அவர்களுக்கும் செயலாளர் பேரரசு அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு தருதலையாக இருக்குது, எனக்கு விடுதலை அளவுக்கு கொண்டு போய் விட்டீங்க பாருங்க சார். அதான் சார் ரொம்ப நன்றி. இதுக்குன்னே உங்களுக்காக நான் 6 வருஷம் அடிமையாக இருக்கேன் சார் உங்களுக்காக. ஓகே சார், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் சார். ஆஃபீஸில் காப்பி போடுறேன், என்ன வேணால் பண்ணுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி சார். அடுத்து நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல படங்களை வந்து மக்கள் மத்தியில் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குற ஒரு அற்புதமான மனிதர். அதை தாண்டி நம்ம படங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறதே அவங்க தான். நம்ம அனைவருக்கும் பிடித்த சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியை சேர்ந்த சக்திவேலன் சார் அவர்களே படத்தை பற்றி பேச அன்புடன் நினைக்கிறேன். இந்த மேடை பல லெஜண்டுகளால் நிரம்பி வழியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இயக்குநர்களாகட்டும், தயாரிப்பாளர்களாகட்டும், அதில் உள்ள உச்ச நட்சத்திரங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த படத்துக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரமோட் பண்ணுறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு அமையும் அது
இப்போ நீங்கள் ஒரு இயக்குநர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேரரசு சார், ஆர் விஜயகுமார் சார், லிங்குசாமி சார், வெற்றிமாறன் சார், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட். இந்த பக்கம் வந்து தயாரிப்பாளர்கள் அம்மா கிரியேஷன் சிவா சார், தனஞ்சயன் சார், அங்கே வந்து சத்யஜோதி தியாகராஜன் சார், இது மாதிரி ஒட்டுமொத்த பெரியவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. சந்தோஷமான விஷயம். சில படங்கள் வந்து ஜென்ரலாகவே பிளஸ்டாக இருக்கும், ஒரு மாதிரி எல்லாரோடைய பிளஸ்ஸிங்கும் சேர்ந்ததாக இருக்கும். எல்லோரும் பேசும்போது சொன்னாங்க, திலீப் பாபு சார் மிக அருமையாக வியாபாரம் பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு, ஒரு ப்ராஜெக்டை எப்படி ப்ராப்பராக வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் கூட, இத்தனை படங்கள் நான் பண்ணியிருக்கேன், அவர் என்கிட்ட வியாபாரமே பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு நான் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். அவருடைய படங்களில் என்னுடைய பேனரை போட்டுட்டு அவர் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவார், நாளைக்கு நான் நாளைக்கு வந்து ஃபஸ்ட் லுக் விடுறேன், ஃபஸ்ட் லுக்கில் வந்து உங்களோட பேனர் சேர்த்துருக்கேன் அப்படின்பார். இது வந்து இந்த ஒரு விஷயத்துக்காகவே திலீப் பாபு சார் இன்னும் 200 படங்கள் எடுத்தாலும் அந்த 200 படங்கள்லையும் நான் கூட இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இதயம் லெஃப்டில் இருக்குமா ரைட்டில் இருக்குமான்னு தெரியாது, என்னோட பேனரை வந்து லெஃப்டில் போட்டு அவர் சார் ரைட்டில் போட்டிருப்பார் அவரோட பேனரை. இதை நன்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை சார். ஒரு வியாபாரம் தாண்டி நீங்கள் கொடுக்குற அங்கீகாரம் இந்த படத்துக்கு மேலும் நான் வந்து உண்மையாக மேலும் நான் நல்லா உழைக்கணும் அப்படிங்கிறது தோணும். ஒரு துளி கூட வியாபாரம் இல்லாத, சமரசம் இல்லாத ஒரு தயாரிப்பாளர். வெறும் ஒரு தயாரிப்பாளர் எப்படி ஒரு படத்துக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சில பேர்களை அப்படியே லிஸ்ட் பண்ணால் அதில் முக்கியமான இடத்துல திலீப் பாபு சார் இருப்பார். ஒரு பாட்டுக்காக முன்னாடி ஒரு பாட்டு எனக்கு வந்து இதே ஜிவி பிரகாஷ் சார் நடித்த ஒரு படத்தில் ஒரு சாங்குக்காக 5 months வெயிட் பண்ணோம் ஆடியோக்காக அப்படின்னாச்சு. இந்த கல்வன் படத்தை அதாவது கோவிட் டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பர்மிஷன் கிடைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து சாதாரண உழைப்பு கிடையாது இந்த ப்ராஜெக்டுக்காக. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டை நோக்கி ஜிவி பிரகாஷ் சார், அவர் எனர்ஜி வந்து எந்த நிமிஷத்துலையும் எந்த லெவல்லையும் இருக்கும். அதுவும் இந்த படம் ஒரு லாங் ட்ராவல் வந்து இதில் உள்ள டெக்னீஷியன் அத்தனை பேருமே வந்து ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பர்மிஷன்லேருந்து ஒரு 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 காட்சி ஷூட் பண்ணுறதுக்கு பர்மிஷனுக்காக மட்டும் 6 மாதம் வெயிட் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. 6 மாதம் வெயிட் பண்ணி அந்த பர்மிஷனை வாங்கி அந்த பர்டிகுலர் காட்சியை ஷூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா மேம்போக்கான ஒரு படமாக பண்ணல, முழுக்க ஒரு டெடிகேஷனோட பண்ணப்பட்ட படம். சும்மாவே சொல்லக்கூடாது. இந்த படம் வந்து ஒரு டபுள் இன்ஜின் போட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. ஒன்று வந்து ஜிவி பிரகாஷ் சார், ஒன்று திலீப் பாபு சார். இவங்க 2 பேருமே, இவர் வந்து இசை அரக்கன், அவர் வந்து தயாரிப்பாளர் அரக்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா நான் இதை பற்றி சொல்லி ஆகணும், டைம் இல்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு சில வருடங்களாக அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சின்ன போர்ஷனுக்காகவும் பல மாதம் வெயிட் பண்ணுறாங்க. ஜென்ரலாகவே வந்து ஒரு யானையை வச்சோ இல்லை இது மாதிரியான படங்கள் பண்ணும் பொழுது ஃபேமிலி க்ரௌடு உள்ளே வரணும். ஓடிடி காரணங்களால் ஒரு பர்டிகுலர் ரிலீஸ் டேட்டில் பண்ணணுங்கிறப்ப கூட அந்த பதட்டத்தில் கூட இது பக்கா சம்மர் ட்ரீட்டு, சம்மரில் கொண்டாந்து ஃபேமிலியெல்லாம் வந்து பார்க்குற மாதிரியான ஒரு ரிலீஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளரும் சரி, ஜிவி பிரகாஷ் சார் சரி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க இந்த படத்தை பற்றி. அவங்க ஆசைப்பட்டபடியே கரெக்டாக சம்மருக்கான ஒரு படமாக வந்து நிற்குது. யானையை வந்து திருவிழாவிலையும் யானையையும் பார்க்குற மாதிரி கூட்டங்கள் வந்து நிறையா போயிட்டே இருக்கும். அதை விட இன்னொரு சந்தோஷமான விஷயம், பாரதி ராஜா சாரோட படங்களை எல்லாருமே இயக்குனராக பார்த்துருப்பாங்க. நான் வந்து அவரை நடிகனா அவரோட மிகப்பெரிய ரசிகன்னா. நான் ஒரு ராக்கின்னு ஒரு படம் பண்ணேன். ராக்கி படத்தில் ஒரு ஷாட்டு அந்த நகத்தை கடித்து துப்புவார். ப்ரிவியூ தேட்டருங்கிறதெல்லாம் மறந்துட்டு எழுந்திருச்சு நின்று கை தட்டினேன். நான் அந்த ஒரு ஷாட்டில் அவர் அந்த நகத்தை கடித்து துப்புறதுல இவருக்கு ஒரு நடிகராக நேஷனல் அவார்டு வாங்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆசை. அப்படிப்பட்ட பாரதி ராஜா சார் இந்த படத்தில் சோல்ஃபுல்லாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு.
மிக மிக அருமையாக வந்திருக்கு. ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை. அனைவருக்கும் நன்றி. அம்மா கிரியேஷன் சிவா சாருக்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார் வார்த்தைகளுக்கு. அடுத்து நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படம் இந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இருக்குன்னா முக்கியமாக டெல்லி பாபு சார் காரணம். அதை தாண்டி டெல்லி பாபு சார் கூடவே வந்து ஒருத்தர் வந்து படத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக. அவர் எந்த அளவுக்குன்னா ஆர்டிஸ்ட்டை கோஆர்டினேட் பண்ணுறதை தாண்டி இந்த படத்தில் அனிமல்ஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு. எப்படின்னா கோச்சின்னு போகிற யானைனா கூட கோஆர்டினேட் பண்ணி கூட்டு ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ். நம்ம அனைவருக்கும் பிடித்த அன்பு அண்ணன் ஸ்ரீதர் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறேன். திடீர்னு எனக்கு ஏன் சொன்னாங்க தெரியல. இது வரைக்கும் இந்த மேடையில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. இது ஏற்படுத்தி கொடுத்த பூர்ணேஷ் அவர்களுக்கு நன்றி. அதே போல் பாலாவிற்கு நன்றி. நான் தொடர்ந்து இந்த கம்பெனியில் வந்து ஒரு 8 படம் பண்ணிகிட்டு இருக்கேன். இது காரணம் என்னுடைய குருநாதர், என்னுடைய குரு, என்னை அப்பா ஸ்தானத்தில் இருக்கேன். என் டெல்லி பாபு சாருக்கு எப்போவுமே நன்றி கடனாக இருப்பேன். அதே போல் எனக்கு அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதே போல் இந்த கல்வன் பற்றி நான் சொல்கிறதுனா, இந்த அனிமல்ஸ் பற்றி சொன்னாங்க. நான் எப்படி இது பேசுறதுன்னு புரியல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்றது மேலே இருக்கிற ஆண்டவனுக்கு தெரியும். அதே போல் ஜிவி சாருக்கு தெரியும். அதே போல் எல்லாருமே இமயம் எல்லாம் சொல்லுவாங்க. அவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு போல தான் எங்கள் பாரதிராஜா சார். நானும் அவர் எப்படி இருந்தோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு தெரியும். 2 பேரும் உண்மையாக சொல்கிறீங்க, தப்பாக எடுக்காதீங்க. நாங்கள் 2 பேரும் எல்லாருமே ஒரு டைரக்டராக பார்க்குறீங்க. நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு. அப்படி இருந்தோம். நாங்கள் பாலக்காடுலேருந்து சத்தியமங்கலம் வரைக்கும் ஒரே காரில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அது நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்போம். அதனால் அவருக்கு எப்போதும் நான் நன்றி கடனாக இருப்பேன். இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்காது. மேனேஜருங்களுக்கு எனக்கு கிடைச்சிது, மிக்க நன்றி. அதே போல் எங்களுடைய ஹீரோ எப்பவுமே என் மொபைல் எடுத்திங்கன்னா எங்கள் அப்பா பேர் கூட மை டேடின்னு போட்டிருக்க மாட்டேன். மை ப்ரொடியூசர் டெல்லி பாபுன்னு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் மை ஹீரோ ஜிவி பிரகாஷன். ஒன்றா என் மொபைல் எடுத்து பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஜிவி பிரகாஷ் சார் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா தொடர்ந்து 2 படங்கள் பண்ணுறேன். அடுத்தது என் கம்பெனியில் தொடர்ந்து படம் பண்ணிகிட்டே இருப்போம் நாங்கள் எல்லாருமே. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக எனக்கு இது ஃபஸ்ட் டைம்னால எனக்கு பேச முடியல. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. பூர்ணேஷுக்கும் பாலாவுக்கும் மிக்க நன்றி. இது யாருக்கும்காக கிடைச்சது இல்லைண்ணே, உங்களுடைய ஜிபேலேருந்து 800 வந்ததெல்லாம் கிடைச்ச ஒரு விஷயம். ஸோ ரொம்பவே சிறப்புண்ணே, ரொம்ப செமையாக பேசுனீங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா மை ஹீரோன்னு சொல்லி ஜிவி சார் பேர் இருக்கோ இல்லையோ, ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர் அஞ்சனான்னு சொல்லி யார் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க போல, அவங்கள்ட்ட கால் வந்துட்டு இருக்கு. அதை கொஞ்சம் யாரும் கொஞ்சம் கேட்க சொல்கிறாங்கண்ணே. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உருக்கமான வார்த்தைகளுக்கு ஸ்ரீதரனுக்கு தேங்க்யூ. ஸ்ரீதரனா ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு எரிட்டாபின் டேப்லெட் வாங்கி கொடுங்க. அண்ணன் படப்படப்பாக இருக்காரு. ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ. இப்போ நம்ம யாரை வந்து பேச கூப்பிட போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறது ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி ஜி டெல்லி பாபு சார் வழங்கும் ஜிவி பிரகாஷ் சார் மற்றும் பாரதிராஜா சார் அவர்களின் நடிப்பில் கல்வன், ஒளிப்பதிவு மற்றும் இயக்கம் PV சங்கர் சார், சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் ஏப்ரல் 4 முதல் உலகமெங்கும். ஆடியோ பார்ட்னர் திங்க் மியூசிக், சேட்டலைட் பார்ட்னர் விஜய் டிவி, OTT ஹாட் ஸ்டார், ஓவர்சீஸ் பார்ட்னர் அகிம்சா என்டர்டைன்மெண்ட், மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரமோஷன் டெக், VFX ரெசால் எஃபெக்ட்ஸ். இப்படி இந்த விஷயம் இன்றைக்கி ஃபுல்லாகவே நிறைவேறினா அதுக்கு முக்கியமான காரணம் இவர் தான். இவருடைய படைப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சவங்களை கூட்டுறதை தாண்டி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேரை கூட்டு வந்திருக்காரு இண்டஸ்ட்ரிக்கு. அப்படிப்பட்ட நம்ம அனைவருக்கும் பிடித்த ப்ரொடியூசர் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி ஜி டெல்லி பாபு சார் அவரை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். நிறைய பேசணும்னு நினச்சிட்டு வந்துட்டேன், பட் டைம் ஷார்ட்டாக இருக்குது. அழைப்பை ஏற்று வந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா, மேடையில் இருக்கிற எல்லாருமே வந்து லெஜெண்ட்ஸ், பெரிய பெரிய சாதனைகள் பண்ண இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள். என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க. பட் ஒரு பேனருக்காக ஒரு படம் போய் பார்க்குறோன்னா அது சத்யஜோதி. நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே தியாகராஜன் சார் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட். அடுத்து அம்மா கிரியேஷன் சிவா சார் சொல்லவே வேணாம். நிறைய படங்கள் அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அப்படின்னு போட்ட உடனே போய் பார்க்க தரமான படங்களாக இருக்கும். ஸோ இவங்களாம் இன்ஸ்பிரேஷன். நான் ஸ்கூலில் இருந்து படிச்சுட்டு படம் பார்க்குற சமயத்தில் இவங்க மேடையிலலாம் ஒன்றா உட்காந்து ஒரு பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும்ன்றது எனக்கு மிகப்பெரிய பிளெஸிங்ஸ் தான். அடுத்து தனஞ்சயன் சார், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா டேட்டா பேஸ், என்சைக்ளோபீடியா, இந்தியன் சினிமாவோட கம்ப்ளீட் டேட்டா பேஸ் கையில் வச்சுருக்கிற ஒரு தயாரிப்பாளர் நம்ம தமிழ் திரையுலகத்தில் இருக்கிறனா தனஞ்சயன் சார் மட்டும்தான். என்ன டவுட் கேட்டாலும் உடனே ஆன்சர் பண்ணுவார். அடுத்து இயக்குனர் MIM பாரதிராஜா சார். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக நான் வேகமாக பேசிடுறேன். ஸோ இந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய ஜேர்னி எங்களுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 3 years. அவ்வளோ தடங்கல்கள், பர்மிஷன் கிடைக்கிறதுக்காக இருக்கட்டும், அனிமலோட பர்மிஷன். கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. ஸோ ஜிவி ரொம்ப பயந்துட்டு இருந்தார், யானை கூட நடிக்க போகிறோம் எப்படி. அவருக்காகவே வந்து திலீப் சுப்பராயன் மாஸ்டர் நாங்கள் கொண்டு வந்தோம். ஏன்னா சின்ன படமாக இருந்தாலும் பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் தான். திலீப் சுப்பராயன் மாஸ்டர் கொண்டு வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடி யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. ஸோ நல்ல வேலை ஒரு நாளைக்கு முன்னாடி மதம் பிடிச்சிது. ஷூட் பண்ணும்போது நடந்திருந்ததுன்னா பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும். அதுக்காக ஒரு 5 மாதம் வெயிட் பண்ணி மழை எல்லாம் நின்றதுக்கப்புறம் படம் ஆரம்பித்தோம்.
கிளைமேக்ஸ் மட்டுமே பாலக்காடு ஃபாரஸ்ட் ஏரியாவில் 7 days ஷூட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வி ஸ்பெண்ட் 1.25 crores. ஸோ ஒன்லி ஃபார் கிளைமேக்ஸ் போர்ஷன். ஸோ லாங் ஜேர்னி, நிறைய பேர் கடினமான உழைப்பை கொடுத்துருக்கோம். மேம்போக்காக எடுக்காமல் இன்டெப்த்தாக உட்கார்ந்து டேரக்டருக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் பண்ணி கொடுத்து, ஸோ எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ரேவா டைரக்டர் எல்லாருமே வந்து மிகப்பெரிய பங்களிப்பு அளிச்சிருக்காங்க. ஜி பிரகாஷ் சொல்லவே வேணாம். ஸோ செகண்ட் மூவி எங்களுக்கு எங்கள் பேனரில் பேச்சுலருக்கு அப்புறம். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் அவர்கிட்ட பேசினது ஒரு வேறு, பட் அவர் எங்களுக்காக நடித்து கொடுத்த நம்பர் ஆஃப் டேஸ் ஆல்மோஸ்ட் டபுள். ஸோ எந்த ஒரு விஷயமும் பேசாமல் நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் வந்துட்டு நடித்து கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் ஜிவி. ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியும். சேம் இவானா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ கமிட் பண்ணும்போது தெரியாது, லவ் டுடே மிகப்பெரிய சக்ஸஸ். ஸோ அது எங்களுக்கு படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ரொம்ப இயல்பாக நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவானா. அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அவர் சொன்ன மாதிரி எங்களுக்குள்ள ஒரு பெரிய அக்ரிமெண்ட் பிஸ்னஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நான் படம் எடுத்தால் அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். திஸ் இஸ் 4th ஃபிலிம் வி ஆர் ஒர்க்கிங் வித் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி. ஃப்யூச்சரில் இருக்க எல்லா படமும் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். லிங்குசாமி சார், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து எங்களுக்கு வாழ்த்துனது. தேங்க்யூ வெரி மச். உதயகுமார் சார் நான் அப்பப்போ பார்ப்பேன். என்னோடய ஆஃபீஸ் செல்வமணி சார் பார்க்க வருவார். நாங்கள் மேலே தான் இருக்கோம். ஸோ பேசுவோம். ஸோ அவரோட படம்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ நான் ஸ்கூல் படிக்கும்போது, நீங்கள் சானிட்டோரியத்தில் இருந்தீங்களா சார்? சானிட்டோரியம். ஸோ எனக்கும் அங்கே தான் பக்கத்து தான். ஸோ உங்களுக்கு அப்போது சின்ன கவுண்டர் படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் உங்களை பற்றி பேசுவாங்க, வந்து பார்க்கணும்னு நினைப்பேன். பட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. உங்கள் கூட இப்போ ஒன்றா உட்காந்து ஒரே மனையில் பேசுறது ரொம்ப சந்தோஷம். ஸோ பேரரசு சார், ஸோ மிகப்பெரிய டைரக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஒரு பக்கா ஆக்ஷன், கமர்ஷியல், ஃபாஸ்ட் மூவிஸ் பார்க்கணுன்னா பேரரசு சார் கேரண்டீடாக போய் உட்காந்து பார்க்கலாம். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நிறைய சிறந்த படங்கள் கொடுத்த டைரக்டர். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. எங்கள் டீமை வந்து எல்லாம் யங் டீம், டைரக்டர் டெபியூ எல்லாமே, எடிட்டர், டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், மியூசிக் எல்லாருமே வந்து யங் டெபியூ, ஆல்மோஸ்ட் டெபியூ ஆர் 1 ஃபிலிம் 2 ஃபிலிம் தான். ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் நன்றி. அடுத்து எங்களோட பார்ட்னர்ஸ், இந்த படம் எங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுற பார்ட்னர்ஸ்க்கு நான் தேங்க் பண்ணணும். மியூசிக் பார்ட்னர் திங் மியூசிக், அண்ட் டிஜிட்டல் பார்ட்னர் ஹாட்ஸ்டார், and satellite partner Vijay TV, and overseas partner Ahimsa. So and theatrical partner Shakti Film Factory. எல்லாருக்கும் தேங்க்ஸ். படம் எடுக்கிறது நிறைய பேர் பண்ண முடியும். நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. 250 மூவிஸ் பர் ஆனம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டுருக்கு. ஆனால் பிஸ்னஸ் பண்ணும்போது மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ தயாரிப்பாளர்களோட மிக கஷ்டமான காலம். இண்டஸ்ட்ரியும் we are facing lot of troubles in business. ஸோ இந்த கஷ்டமான காலத்துலேயும் எங்களை நம்பி, படத்தை நம்பி, படத்தோட குவாலிட்டியை நம்பி எங்கள் கூட பார்ட்னர்ஸாக வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்னோட லீகல் டீமுக்கு தேங்க்ஸ், பாஸ்கர் சார். எங்களோட பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சாருக்கு தேங்க்ஸ். என்னோட ப்ரொமோஷன் பார்ட்னர் டெக் துரை அண்ட் டீம் மோதி தேங்க்ஸ். எல்லாருக்கும் தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் தியேட்டரில் பார்ப்பீங்க. ஃபேமிலியோட, குடும்பத்தோட, கிட்ஸோட என்ஜாய் பண்ணுற படம். கேரண்டீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சக்ஸஸ் மீட்டில் நம்ம திருப்பியும் பேசுவோம், சந்திப்போம். நன்றி. முக்கியமான விஷயத்தை நான் மறக்கலை. நேரமின்மை காலம் பதட்டத்தில் வெற்றிமாறன் சார் எங்கள் சீஃப் கெஸ்ட் சார், நீங்கள் வரேன்னு சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷம். நான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. என்னை கேட்டாங்க, யார் எந்த டேரக்டர் கூட உங்களுக்கு படம் பண்ண விருப்பம்னு கேட்ட உடனே நான் யோசிக்காமல் சொன்னது, வெற்றிமாறன் சார் கூட படம் பண்ணணுன்னா எனக்கு ரொம்ப ட்ரீம். நான் அந்த யூடியூப்பில் ஃபேமஸான யூடியூப் சேனல் தான் நான் ஷேர் பண்ணுறேன். பாரதி ராஜா சார் பயோபிக் எடுக்கணும், அவருக்கு பாராட்டு விழா நடத்தணும்னு சொன்னாங்க. பாரதி ராஜா சார் பயோபிக் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சுன்னா வெற்றிமாறன் சார் இயக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த படத்தை தயாரிக்கும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிதுன்னா ரொம்ப பெருமையாக நினைப்போம். பொருட்செலவுலாம் பற்றி கவலை இல்லை, சிறந்த படமாக அது வரும். பாரதி ராஜா சார் எவ்வளோ பெரிய லெஜண்ட். இன்றைக்கி இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைரக்டர் வெற்றிமாறன் சார். இந்த கூட்டணியில் வர படம் பேன் இண்டியா படமாக இருக்கும். எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எதை பற்றி யோசிக்காமல் ரெடியாக இருக்கும். பிளாங்கெட் அப்ரூவல் சார். தேங்க்யூ சார். இவங்களை பற்றி சொல்லணும்னா, லவ் டுடேல ஆரம்பித்து ஸ்டில் டுடே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க. அவங்க அப்படியே ஸ்ட்ராபெரி கேக் மாதிரி அழகாக உட்காந்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்பு வரும். அதை தாண்டி பேரரசா சொன்ன மாதிரி நிறைய நைட்டி ஆர்ட்லையும் கூப்பிடுவாங்க. நீங்கள் டேட்ஸை ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய கைத்தில் லெட்ஸ் வெல்கம் நம்ம அனைவருக்கும் பிடித்த இவானா அவர்களை பேச அழைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி கல்வன் படம் பற்றி பேசணுன்னா ஐ திங்க் 2020 நவம்பர் மாதத்துக்கு தான் போனோம். அன்றைக்கி தான் நாங்கள் சத்தியமங்கலம் ஊரில் அத்தனை கடம்பூர் என்ற கிராமத்தில் பூஜா போட்டு கல்வன் படம் ஸ்டார்ட் பண்ணது. அந்த ஊர் ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது. எப்படின்னா எங்கே பார்த்தாலுமே பா அப்படின்னு சொல்ல ஒரு அந்த மாதிரி இருந்தது. ஸோ அங்கே ஷூட் பண்ணதே வந்து எங்கள் டீமுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு விஷுவல் அட்வான்டேஜாக இருந்தது. அண்ட் ஐ பிலீவ் எங்கள் டைரக்டர் அண்ட் டிஓபி சங்கர் சார் வந்து அந்த அழகை மேக்ஸிமம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் தேவைப்பட்டுச்சு இந்த படம் கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி என்னென்னா நிறைய பெர்மிஷன் இஷ்யூஸ், அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ், திடீர்னு மழை வரும், அப்புறம் வெயில் வரும், அண்ட் நடுவில் கொரோனா வேறு வந்துடுச்சு, அதனால பிரேக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால இப்போதான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஜிவி கூட எனக்கு இது 2வது படம். நாச்சியாரில் தான் ஃபர்ஸ்ட் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது. அப்போ வந்து ஆக்சுவலி அவர் கூட நிறைய எல்லாம் பேசலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பால சாரோட படங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளின்டாக தான் இருந்தது. அண்ட் இந்த படத்தில் வந்து பட் வி பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரொம்ப அழகான மியூசிக் இந்த படத்துக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து கட்டழகு கருவாச்சி சாங் ரொம்ப பிடிக்கும். அவங்க காரில் எப்போவுமே அது மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்க. நான் இன்னொரு பாட்டு வைங்கன்னு கேட்டாலுமே அவங்க இல்லை, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே அதுதான் போடுறாங்க. அண்ட் தீனாவும் ஜீவி அவங்க 2 பேரும் சேர்ந்து செட்டில் இருக்கும்போதே கலகலப்பாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக ஏதாவது சொல்லி காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு சீனில் ஆக்சுவலி சங்கர் சார் வந்து தீனாவை தள்ளி வச்சாங்க அவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் ஜிவி வந்து கெம்பன் கேரக்டர் பண்ணுறாங்க, தீனா வந்து சூரிங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. கெம்பனுக்கு சூரி நண்பனாக இருக்கிற மாதிரி இந்த பாலாமணிக்கு நண்பியாக நிவேதிதா இருந்தாங்க. நிவேதிதா புஷ்பாங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. அவங்க கூட நாங்கள் ஷூட்டிங் பண்ணுற இடத்துல ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடையாது, வீடு, கெஸ்ட் ஹவுசஸ் அந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணது. நான் ஸ்டே பண்ண வீடு வந்து ஒரு பாப்கார்ன் இருக்கு இல்லையா, கார்ன், அந்த கார்ன் தோப்பு நடுவில் இருந்தது. ஸோ நானும் நிவேதாவும் சேர்ந்து பாப்கார்ன் எல்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய சமையல் பண்ணியிருக்கோம். ஸோ கல்வன் வந்து எனக்கு நார்மலான ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராமம், ஒரு ஹோம்லி ஃபீல் தான் இருந்தது. ஸோ அண்ட் பாரதிராஜா சார் கூட எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு சாரி என்னோட தமிழ் திடீர்னு எங்கேயோ போயிடுச்சு. ஐ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஹிம். அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காகவும் ஒரு ஆனராகவும் நான் கண்டுக்கிறேன். தேங்க்யூ பாரதிராஜ். அவங்க வந்து எனக்கு சில இடங்கள்ல வந்து இப்படி பண்ணுமா, இந்த ஆங்கிளில் நீ பார்த்துக்கோ, இந்த மாதிரி கண் வச்சுக்கோன்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு சான்ஸ், அது எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் என்னோட டைரக்டர் சங்கர் சார் ஃபார் காஸ்டிங் மீ அஸ் பாலாமணி. அண்ட் தேங்க்யூ தில்லி சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் மூவி. நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்ல வேண்டியதாக இருக்குது. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, திங் மியூசிக், டீம் ஆஃப் டெக், அப்புறம் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், சுபியக்கா, ரோஹிணி, வேறு விட்டு போயிட்டோமா யாரையாவது? ஜென்ரலாக ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு எவ்ரிபடி. அண்ட் April 4th வந்து படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் கல்வன் படத்தில் கெம்பனும் சூரியும் சேர்ந்து நிறைய பொருட்கள் திருடி இருக்கும். April 4th ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஆடியன்ஸோட ஹார்ட்டும் திருட வருவாங்க. அது நீங்களே சந்தோஷமாக கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ இவானா அவர்களே, ரொம்ப ரொம்ப நன்றி, சூப்பராக பேசுனீங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு 5 ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்த ஸ்ரீதரன் விட்டுட்டீங்களா? பேனருக்கு முன்னாடி கட்சி போச்சு அழுதுனுக்கிறாரு. ஸோ நீங்கள் அடுத்த வாட்டி அவருக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தா நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, சூப்பர் க்யூட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ. தீனா, நீ மட்டும் பொம்பளை புள்ளையா பிறந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன்டா அப்படின்னாரு. ஸோ அப்படி நான் பொம்பளை புள்ளையாக பிறந்திருந்தேன்னா எனக்கு இப்படி ஒரு லவர் பாய் கிடச்சிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ் இந்த டைலாக் சொல்கிறது அந்த மாதிரி நான் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து என் டைலாக் திருடுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, ஐ மீன் என் டைலாக் உங்கள் மனசையும் உங்களையும் திருடுற அளவுக்கு வந்திருக்குன்னா இந்த கல்வன் படத்தை பாருங்கள். பக்காவான கேரக்டர்ஸ்லாம் பண்ணி இன்றைக்கி
நம்மளுடைய கல்வன் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கிற, எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிற அன்பு அண்ணன் தீனா அவர்களை பேசுவதற்காக மேடை கிடைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, யாருக்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரில. ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமான இருக்குது. ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரோ பண்ண பாலாலேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். பாலா, நல்லது பண்ணால் அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகுன்றது உனக்கு. எனக்கு எப்படின்னா, என் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும்னா, உனக்கு கைதியாக இருக்கணும், இல்லைனா கல்வனாக இருக்கணும். அப்போ தான் என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகுன்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தில் என்னுடைய ட்ராவல் ஒரு 3 வருஷம், டெலிபாபு சார் சொன்ன மாதிரி ரொம்ப 3 வருஷம் ட்ராவல். என் டேரக்டர்கிட்ட எனக்கு யார் திரும்பினாலும் எனக்கு டேரக்டர் உட்காந்துருக்க மாதிரியே தெரியுது. ஏன்னா அவரை பற்றி தான் நிறைய பேசணும். ஏன்னா 3 வருஷ கதை இல்லையா. அதனால் ஒரு படத்தில் வந்து கிளைமேட் சேஞ்சு, லைட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தள்ளி போவோம். ஒரு சீசன் வந்து வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக இந்த மாதிரி லைட்டிங்காக வெயிட் பண்ணி எடுத்த டேரக்டர். ஃபஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர்கிட்ட சொல்லும்போது, சார் ஒரு சோளக்கொல்லை, அதுக்கு நடுவில் ஒரு வீடு செட்டு போடுறோம் சார் அப்படின்னாங்க. அடுத்த ஷெடியூல் போகும்போது, சார் வீடு செட்டு போட்டாது சார், இப்போ சோளக்கொல்லையை செட்டு போடுங்க சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சீசன் மாறிக்கிட்டே இருந்தது. ஸோ அதே மாதிரி என்னென்ன சுச்சுவேஷனும் மாறணுமோ அதே மாதிரி இவானா சொன்னாங்க, என்னையும் ஜிவி சாரையும் டேரக்டர் சார் தள்ளி வச்சாங்கன்ட்டு. உங்களையும் என்னையுமே தள்ளி வச்சாங்க, அது உங்களுக்கு தெரியாது. இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் லவ் போர்ஷன்ஸ் வந்து ஜிவி சாருக்கும் இவானா அவங்களுக்கும் இருக்கும். நான் வந்து சாதாரணமாக அந்த பொண்ணுகிட்ட இல்லை தீனா, அது மூடு ஸ்பாயில் ஆகிடும், நீங்கள் பேசாதீங்க. சரி சரி, ஹீரோயினோட ஃப்ரெண்டுகிட்டே பேசுகிறேன். ஐயோ சூரி கேரக்டர் அப்படி கிடையவே கிடையாது, நீங்கள் எஞ்சுவாங்க அப்படின்வாங்க. சும்மா கூட திரும்ப விட மாட்டாங்க. ஆனால் பாரதி ராஜா சார் மட்டும் எல்லா சீன்லேயும் அவர் லவ் சீன் பண்ணுவார். அதை நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக கதை எழுதும்போது ஜிவி எனக்கு தான் எழுதியிருக்காங்க. ஆனால் மேக்கிங் வீடியோ பாருங்கள், ஃபுல் லவ் சீன்லேயும் பாரதி ராஜா சார் தான் இருப்பார். ஸோ இவனா கூட சொன்னாங்க, இப்போது பாரதி ராஜா சார்கிட்ட பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடச்சிது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குனாங்க. நீங்கள் அந்த இடத்துல இருந்ததுனால தான் பாரதி ராஜா சார்கிட்ட நாங்கள் பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போச்சு. ஸோ அதையும் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து சங்கரனை வந்து டைரக்டர், கேமராமேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்பாட் எடிட்டர்னு தான் நினச்சேன். எல்லா சீனையும் அப்படியே ஸ்பாட்லேயே எடிட் பண்ணி இது மட்டும் போதும்ட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஷான்லோ பீஸ் பிரதர். ஸோ ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக், அப்புறம் வந்து நம்ம கதையோடைய ரைட்டர் ரமேஷ் கண்ணா சார், எல்லாருக்குமே தேங்க்யூ. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் அந்த ஆஃபீஸில் போயிட்டு சங்கரன் முன்னாடி வந்து கெஞ்சி கூத்தாடி, இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நம்ம எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் தப்பே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு படமாக இதை நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போது என்னென்னா சங்கரன் தான் இப்போ பிரசவ வார்டில் இருக்கிற மாதிரியே இருக்கார். ஒரு ஒன்றுமே கிடையாதுன்னு யார் என்ன வேணாலும் சொன்னாலும் நம்ம படம் என்ன எடுத்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸாக இருக்கும். ஸ்ரீதரனை பேச தெரியல, சொல்ல தெரியலன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. சரி, தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக சொல்லணுன்னா, என்னுடைய க்ளோஸ் டு த ஹார்ட் எனக்கு ஜிவி பிரகாஷ் அண்ணன். எங்கேயோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துட்டு, கல்வன் படத்தில் என்னைய ஒரு சொந்த தம்பி மாதிரி பார்த்துட்டு, இப்போ போகிற எல்லா படங்கள்லேயும் என் பேரை சொல்லி என்னை ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூண்ணே. ஸோ இப்போ வந்து அண்ணன் எடுக்கிற கிங்ஸ்டன் படத்தில் கூட நான் நடிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சுச்சுவேஷனால் வேறு ஒரு கமிட்மெண்ட்னால பண்ண முடியல. ஆனால் அந்த படத்தில் எனக்கு ஒரு டைலாக்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. மியூசிக்னா என்ன எதுவும் எனக்கு தெரியாது. அவங்க கேரமில் உட்காந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மா 2 லைன் சொல்லு, இது சொல்லு அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்த இது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுண்ணே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குறிப்பாக சொல்லணுன்னா, அப்பா பாரதி ராஜா சார், அவர் அப்பான்னு தான் கூப்பிடணும். தாத்தான்னு சொன்னால், சீனில் தாத்தான்னு சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அவங்க ஏன் கூட தான் காம்படிஷனுக்கே வர்றாங்க மேக்ஸிமம். ஸோ சாரை பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இவானா சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் தான் அதிகமாக சமைப்பேன், பாதி சீன்ஸ் இல்லாதப்போ. அப்போ ஒரு நாள் மீன் சமைச்சு கொடுத்தேன். தீனா, நீ மட்டும் பொம்பளை பிள்ளையா பிறந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன்டா அப்படின்னாரு. ஸோ அப்படி நான் பொம்பளை பிள்ளையாக பிறந்திருந்தேன்னா எனக்கு இப்படி ஒரு லவர் பாய் கிடச்சிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் வந்து சின்ன வயசுலேருந்து நிறையா கல்வனா ஒரு திருட்டுத்தனமான வேலைகள்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். அப்படி காமெடியெல்லாம் அப்போது சிரிச்சா பூச்சிலேருந்து டைலாக்ஸை சுடுறது, லொல்லு சபாலேருந்து டைலாக்ஸ் சுடுறது, அந்த மாதிரி நான் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து என் டைலாக் திருடுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, ஐ மீன் என் டைலாக் உங்கள் மனசையும் உங்களையும் திருடுற அளவுக்கு வந்திருக்குன்னா இந்த கல்வன் படத்தை பாருங்கள். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி. லவ் யூ ஆல். ரொம்ப சிறப்பாக பேசுனீங்கன்னா ரொம்ப நன்றி. சூப்பர். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பாரதி சாரை பற்றி சூப்பரான விஷயங்கள்லாம் சொன்னீங்க, அருமையாக இருந்தது. இன்றைக்கும் சார் இப்படி தலையில் வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்தால் தமன்னா மேம்கே ஹீரோவாக நடிக்கலாம். ஸோ சார் ஓகேன்னா உடனே ரெடி. இப்போ கூட நம்ம பூஜை ஆரம்பிச்சிடலாம் சார். அடுத்து நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படம் இந்த அளவுக்கு சிறப்பாக வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இவர் தான். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை அழகாக விஷுவலாகவும் ஷூட் பண்ணி டைரக்ஷனும் பண்ணி இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக
மக்கள்கிட்ட ஏப்ரல் 4ஆம் தேதி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நம்ம அனைவருக்கும் பிடித்த சினிமோட்டோகிராஃபர் மற்றும் இயக்குனர் PV சங்கர் சார் அவர்கள் பேசுவதற்காக அன்புடன் அழைக்கிறோம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை அனைவருக்கும் என்னோட முதல் வணக்கம். ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னால் ஆக்சுவலாக அதுதான் மட்டும் தான் மைண்டில் இருக்குது, என்னால் பேச முடியல. ஸோ இந்த படத்துக்கு பெரும் உழைப்பு இருக்குது. நிச்சயம் இந்த படம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஜிவி சார், டிலி சார், பாரதிராஜா சார், இவானா எல்லாத்துக்குமே நன்றி. இங்கே வந்திருக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் நன்றி. ஸோ நிச்சயம் இந்த படம் பிடிக்கும். ஏப்ரல் 4 எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். பிரசன்ட் மீடியா சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயம் வெற்றி விழாவில் நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நம்ம யாரை கூப்பிட போகிறோன்னா, இவரை கூப்பிடும்போது எனக்கே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. காரணம் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வந்து எப்படி ஒய்ஃபை கூப்பிட்டு ஹனிமூன் கொடைக்கானல் போகிற மாதிரி அவ்வளோ கோலாகலமாக இருக்கிறேன். அதுக்கு காரணமே இவர் தான். இன்றைக்கி எனக்கு வந்து வேடிக்கை பார்த்த எனக்கு இப்படி ஒரு வேறு லெவல் இது நீங்கள் கொடுத்தாரு. நான் யாருன்னு சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும். இவர் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ப்ரொடியூசர் யாருமே ஒரு கதையில் விசாரணை பண்ண மாட்டாங்க, விடுதலை கொடுத்துருவாங்க. அதை தாண்டி இவருக்குன்னு ஒரு ஆடுகளம் வந்துச்சுன்னா அதில் வேலை செய்கிறதுல பொல்லாதவன் இவர். நான் சொல்லும் போது யாரும் தெரிஞ்சிருக்கும். இயக்குனரில் இவர் மிகப்பெரிய அசுரன். நிறைய ஹீரோக்கு கதை சொன்னவர். பாலாவை ஹீரோவை வச்சு படம் பண்ண சொன்னவர். நிறைய ஹீரோக்கு டேட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த மேடையில் KP பாலாக்கு லைஃப் கொடுத்துருக்காரு. நம் அனைவருக்கும் பிடித்த எவர்கிரீன் இன்ஸ்பிரேஷன் வெற்றிமாறன் சார் அவர்களை பேசுவதற்காக மேடை கிடைக்கிறேன். நாங்கள் எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் டைரக்டரை கூப்பிட்டு வந்துருக்கலாம், அவரை முதலே கூப்பிட்டீங்க. எனிவே, கல்வன் படத்தோட ட்ரெய்லர், சாங்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சாங்ஸ் ரெண்டுமே வந்து நல்லா இருந்தது. அண்ட் சாங்கில் அவங்களுக்கு இருந்த கெமிஸ்ட்ரி வாஸ் நைஸ். அண்ட் அந்த வேர்ல்டு, அந்த டைம்ஸ் எல்லாமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் ஆல்சோ வாஸ் குட். ஒரு இந்த ட்ரெய்லர் பார்த்து இந்த படம் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லர். இந்த படத்துக்கும் எனக்கும் 1-2 தொடர்புகள் இருக்குது. நான் வந்து முதல்ல விடுதலை படத்துக்கு பாரதிராஜா சார் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டு லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணேன். ஹேரெல்லாம் ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த லொக்கேஷன் பார்க்க போனேன். அந்த டெரெயின் ரொம்ப இதாக இருந்தது. சார் அது சரியாக வருமா? அதெல்லாம் ரொம்ப கோச்சிட்டார். டே என்னடா விளையாட, என் முடியெல்லாம் இப்படி வெட்டி விட்டுட்டு நீ வந்து வேணான்னு நான் ஒத்துவே மாட்டேன், நான் என்னனாலும் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, டேய் நீ வேணாம் நல்லடா படுறா, இதே கெட்டப்பில் என்னை ஒருத்தன் வச்சு படம் எடுக்க போகிறான்டா அப்படின்னாரு. அண்டு அது கல்வன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நாங்கள் விடுதலைக்காக ஷூட் பண்ண அதே இடங்களில் தான் இந்த படமும் ஷூட் பண்ணாங்க. நாங்கள் ஷூட் பண்ண போகும்போது இந்த படம் ஷூட் பண்ணாங்க. கல்வன் இப்போ தான் அங்கே ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. அண்டு காட்டில் ஷூட் பண்ணதால் சொல்கிறேன், அதை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். காட்டினுடைய நம்ம நேக்கடையில் பார்க்கும்போது இருக்கிற அந்த ஸ்கேல் வந்து நம்ம லென்ஸில் வந்து வரும்போது அதை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் சினிமாட்டோகிராஃபராக அதில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்றது எனக்கு அவருக்கு இருந்திருக்குன்றது எனக்கு தெரியும். பட் இந்த ட்ரெய்லரில் வந்து அவங்க அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அவங்க வந்திருக்கு. அது அந்த காட்டினுடைய தன்மையை நம்மளால் உணர முடியுது. அண்டு டைரக்டருக்கே டைம் இல்லை, இதுக்கு மேலே நான் டைம் எடுத்துக்க விரும்பலை. இந்த படம் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஃபில்மாக இருந்திருக்கும், எஸ்பெஷலி ஃபார் த டிரெக்டர். ஏன்னா வந்து ஒரு படத்துக்காக காத்திருக்கிறதுன்றது வந்து மற்ற எல்லாரை விட ஒரு டைரக்டருக்கு எஸ்பெஷலி ஃபஸ்ட் படமாக அது இருக்கும்போது பெரிய சேலஞ்ச். டு சிட் ஆன் அ ஃபில்ம் ஃபார் ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படின்னு அது கூடவே உட்காந்து இருந்து. ஏன்னா நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம படத்தில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். அதுக்கப்புறம் வந்து வெவ்வேறு படங்கள் வரும். ஐயோ நம்ம படம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கான்னு இருக்கும். திடீர்னு ஒரு 3 மாதம் கழிச்சு திருப்பி இல்லை நம்ம கரெக்டாக தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு இருக்கும். இப்போ இவ்வளோ குழப்பங்களுக்கு நடுவில் ஒரு ஃபோக்கஸோடு அதை ஸ்ட்ரைட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ்
தேவைப்படும். அண்ட் ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இந்த ஃபில்ம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கெரியரில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும்னு நினைக்கிறேன் நான். த வெயிட்டிங் இஸ் நாட் ஈஸி. பிளேயிங் த ஃபெலினி ஒன்று சொன்னதாக சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐ வெயிட் அப்படின்னு வரான். என்ன முதல்ல வந்து ஒரு கதை கரு வர்றதுக்கு காத்திருக்கிறேன், அதுக்கப்புறம் அது வந்து திரைக்கதையாக மாறுறதுக்கு காத்திருக்கேன், அதுக்கப்புறம் அது திரைக்கதை ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வர்றதுக்கு காத்திருக்கேன், அதுக்கப்புறம் அது படமாகிறதுக்கு காத்திருக்கேன், அதுக்கப்புறம் நான் ரிலீஸ்க்கு காத்திருக்கேன், அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த கதைக்காக காத்திருக்கிறேன். ஸோ த லைஃப் ஆஃப் ஃபில்ம் மேக்கர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து முதல் படத்துலேயே உங்களுக்கு இருக்கிறது வந்து இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ லாட். அண்ட் தென் தீனாவும் வந்து இந்த படத்தில் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் வாட் எவர் வி ஹவ் சீன் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கார். அண்ட் அகெயின் ஜிவிக்கும் இவானாக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரியை விட உங்கள் 2 பேருடைய கெமிஸ்ட்ரி ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, கன்வின்சிங்காக இருக்குது. அந்த கிவ் அண்ட் டேக் ரொம்ப நல்லா இருக்குது. இட் இஸ் நைஸ் டு சி. அந்த ட்ரெய்லரில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்டு ஒரு டைரக்டருக்கு வந்து இப்படி வெயிட் பண்ணுறது ஒரு சேலஞ்சுனா, ஒரு ப்ரொடியூசருக்கு அது வேறு மாதிரியான சேலஞ்சு. இவங்க பாட்டு உட்காந்துருக்காருங்க, என்ன எடுக்கிறானுங்கன்னு தெரியல, வருமா வராதா, ஒரு கதை சொன்னால் அந்த கதை இந்த படத்தில் இருக்கா அப்படின்றது. அதுக்கப்புறம் நமக்கு ப்ரொடியூசராக ஒரு கன்விக்ஷன் வந்தாலும் இன்றைக்கி இருக்கிற பிஸ்னஸ் மாடல் எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பேசுனாங்க இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சாக இருக்குதுன்னு. அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்கிரிப்ட் மேலேயும் அந்த டைரக்டர் மேலேயும் அந்த டீம் மேலேயும் ஒரு கன்விக்ஷன் வச்சு இந்த படத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு அகெயின் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ். அண்ட் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி புது டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். அண்ட் ஜிவி இஸ் கமிட்மெண்ட் தான், டெடிக்கேஷன். ஐவ் ஆல்வேஸ் லைக் தட் இன் ஹிம். எப்போவுமே வந்து சோர்வு இருக்கிறதே கிடையாது ஜிவிக்கு. பிகாஸ் நான் முன்னாடியெல்லாம், இப்போ அப்படி கிடையாது, முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன், திடீர்னு காலையில் 2 மணிக்கு சும்மா ஃபோன் அடிப்பேன், முழிச்சிருந்தா பேசலாங்க அப்படின்னு அடிப்பேன். சொல்லுங்கள் வெற்றி எங்கே இருக்கீங்கன்னு, ஒரு சின்ன ஸ்டுடியோவில் தான் இருக்கேன், என்ன விஷயம், இல்லை நான் வந்துடுறேன் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு 2 மணிக்கு போனால் சரி ஒரு 1/2 hour கழிச்சு வர்றீங்களா அப்படின்னு. வீட்டில் இருந்தாலும் 12 மணியாக இருந்தாலும் 1 மணியாக இருந்தாலும் எனி டைம் வென் ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு கம்போசரோட பேசுகிறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்குது ஷேர் பண்ணுறதுக்குன்னா யூ கேன் கால் ஹிம் எனி டைம், யூ கேன் சிட் வித் ஹிம். அண்ட் எப்போதுமே வந்து அதுக்கு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு மியூசிக் கம்போசர். அப்புறம் நீங்கள் ஒரு துறையில் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஏரியாவுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம இதுக்குள்ளே இருக்கணும், இதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணணுன்ற இட் டேக்ஸ் லாட் ஆஃப் கரேஜ். அந்த கரேஜ் தான் வந்து ஜிவியை ஒரு ஆக்டர் ஆக்கியிருக்கு. அண்ட் வித் எவ்ரி ஃபில்ம் ஹீ இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர். இன்னும் நிறைய அவர் ஆஸ் அன் ஆக்டர் இன்னும் நிறைய வளர்கிறதுக்கும், ஆஸ் அ கம்போசர் இன்னும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ஹீ ஹாஸ் மோர் இன் ஹிம். பாரதிராஜா சார் எல்லாருமே அவரை பற்றி சொன்னாங்க. அண்ட் நான் ஆஸ் அன் ஆக்டர் அவரை எப்படி பார்க்குறேன்னா, ஹீ இஸ் ஸோ ரியல். அவர் ஆன் ஸ்க்ரீன் இருக்கிற ஒரு மொமெண்ட் கூட ஃபேக்கான மொமெண்ட் இல்லை. வாட் எவர் ஹீ ஃபீல்ஸ் இன் ஹிம் இஸ் தேர் ஆன் ஸ்க்ரீன். அந்த மாதிரி ஒரு சின்சியரான ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க. அதனால தான் வை வி ஆல் லைக் டு சி பாரதிராஜா சார் ஆன் ஸ்க்ரீன் இஸ் த சின்சியரிட்டி. அவர் வந்து எந்த நொடியுமே வந்து ஒரு நடிக்க முயற்சி பண்ணாமல் அவர் அந்த இடத்தில் அந்த கதாபாத்திரமாகவே இருப்பதால் தான் அந்த உணர்வை நமக்குள்ள அவரால் ஏற்படுத்த முடியுது. அண்ட் இன்னொரு விஷயம் கொஞ்சம் வெளியே தான் இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி அ லிட்டில் கான்ட்ரவர்ஷியல். நம்ம யானையை வச்சு எடுத்தாலும் டைனோசரை வச்சு எடுத்தாலும் திரைக்கதையும் கதையும் நல்லா இருந்தால் மட்டும்தான் படம் ஓடும். நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. பாலா வந்து ஒரு ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன். நான் வந்து அகெயின் அவுட் ஆஃப் கான்டெக்ட் தான். நான் வந்து இந்த கலக்க போகுது யார் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ரசிகனாக தான் இருப்பேன். எல்லாருடைய ஒர்க்குமே பார்த்துட்டே இருப்பேன், தொடர்ந்து எல்லாருமே பார்ப்பேன். அவங்க எல்லாருடைய ஒர்க்குமே எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பாலாவோட ஒர்க் எனக்கு பிடிக்கும்.
நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நல்ல நடிகராக கண்டிப்பாக உங்களால் வர முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். ஐ திங்க் எனிபடி ஹூ ஹேஸ் த விஷ் அண்ட் த கரேஜ் டு பர்சியூ தியர் ட்ரீம்ஸ் கேன் அச்சீவ் வாட் எவர் தே வாண்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். லவ் யூ சார். தேங்க்யூ. நீங்கள் வந்து பேசுறது ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் லாட் சார். லவ் யூ. இட்ஸ் மீன்ஸ் லாட் சார். அடுத்து யாரை கூப்பிட போகிறேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதனால் அடுத்து நான் கூப்பிட போகிற ரொம்ப ஹாப்பியான ஒரு மனிதர் தான். இவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஏன்னா 16 வயதுல ஆரம்பித்து இன்றைக்கும் 16 வயசு பையன் மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்காங்க. இன்றைக்கும் காலரை தூக்கி விட்டால் காலேஜ் ஸ்டூடெண்ட் கேரக்டர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒரு கம்பீரம் இருக்குது. எனக்கு அவங்க காமெடி சென்ஸ் எப்படின்னு தெரியும். ஆனால் சமீபத்தில் அவங்களுடைய காஸ்டியூம் சென்ஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு விஜய் தேவர்கொண்டா சார்க்கே டஃப் கொடுத்துட்ருக்கீங்க காஸ்டியூமில். அந்தளவுக்கு வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கீங்க சார். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இந்த படத்துடைய ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணி நம்ம எல்லாரையும் மகிழ்ச்சிருக்கிற இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் அவர்களை பேசுவதற்காக பணிவன்புடன் மேடை கழிக்கிறோம். ஏன் எளிய தமிழ் மக்களையா, கொஞ்சம் கரகரப்பு குறைஞ்சிருக்கும். என்னால் கொஞ்சம் வாடகைக்கு விட்டேன் வரும் பின்னாடி. பிகாஸ் மை ஹெல்த் இஸ் தட்ஸ் வை. சில மேடைகளில் ஏறி பேசும்போது சம்பிரதாயமாக பேசியாங்க. ஏன்னா ஒரு மேடை நாகரிகங்கிறது யோசித்து என்ன பேசலாம்னு. இந்த மேடை அப்படி அல்ல. இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டி. இந்த கண் வயசில் கம்மி, அதனால அவங்கன்ட்டேன். I love all this, all TV, you are lucky. இவ்வளோ பேர் பெரிய டைரக்டர் மேடையில் உட்காந்துருக்காங்க. சங்கர் உனக்காவண்டியும் ஜீவிக்காவண்டி வந்த கூட்டம் இல்லை. அவன் எவ்வளவு ஜென்யூனாக இருந்திருந்தால் இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து உட்காருவாங்க. சாதாரண நாட்களாக உட்காந்துட்டு உமரம் ஜாம்பவான் பெரிய பெரிய ஆட்கள். இவனும் ஜாம்பவான் தான். நிறையா தடவை சண்டை போட்டு நடிக்கும்போது நினைச்சது பிடிவாக வாங்கிடும். இது பாரதிராஜா அப்படி அந்த அதெல்லாம் கிடையாது. இங்கே மேடையில் பேசிக்கும் பாரதிராஜா, அங்கே விடவே மாட்டான். ஏண்டா இதை வந்து விடணும். ஒரு இதை சொல்லிக் கொடுப்பான். நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்துட்டு வந்துட்டோம். 60 வருஷமாக நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இவன் சொல்லுவான், ஐயோ நான் செஞ்சு காட்டுவேன். தலையை சொல்லிவிட்டு மறுபடியும் என்னையா சொல்கிறான், நமக்கு கஷ்டம். மறுபடியும் நினைச்சோம், இல்லை நீங்கள் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி மறுத்துறீங்க. இதில் கொலாப்ஸ் என்ன கொலாப்ஸ்? அவன் அதுக்கு மேலே எதிர்பார்க்குறான். என்னதோ பிடிவாதம். ஆனால் பிடிவாதம் படத்தில் தெரியும், ஃப்ரேமில் தெரியும். அவன் 7 படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணிட்டு தான் அங்கே டைரக்ட் ஆகிருக்கான். பட் அவனுடைய பிடிவாதம் ஜெயிக்கும். வெரி லவபிள் சொல்லுவாங்க. ரொம்ப நம்பி போய் அவன் கை கட்டுறதை நம்பவே கூடாது. இந்த எப்படின்னும் போய் இதை நம்பி அழித்து கையெல்லாம் கட்டிட்டான்னு சொல்லுவீங்க, விட மாட்டான். கடைசி வரைக்கும் டப்பிங்கில் போட்டா இருப்பான். ஏண்டா நடிக்க வந்தோம். ஏன்னா நம்ம வேறு பெரிய ஜாமான்னு நினச்சிட்டு இருக்கோம். அங்கே தான் தெரியும் பாரதிராஜா இன்னும் உனக்கு வந்து இல்லை, கொஞ்சம் கற்றுக்கு சக்கரி. சங்கமாக அந்த படத்துடைய நாயகன் டிவி சாரி. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் அழுத்தமாக இருக்கும். அதனால் லவபிள் பாய்
சினிமா உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய டைரக்டர் நாங்களும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து அங்கே பார்ப்போம், என்ன பார்க்கலாம், அந்த வெள்ளையை ஒரு செத்த கிடைக்குது என்னடி எவன்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்பான். போய் அங்கே இருந்து அந்த போய் அந்த வேலி மேலே இருக்கிறத தூக்கி கீழே போட்ட முன்னாடியே படம் வேணும். நானும் பார்ப்பேன், நம்மளும் தான் படம் எடுப்போம். அங்கே என்ன இருக்குது, ஆமாம் என்னமோ இருக்குது. கிரேட் டைரக்டர் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு இஸ் அ சங்கர். இவனை எத்தனை மேடம் கொண்டு பேசினாலும் கூட தருணும். அந்த மண்ணில் இருந்தோம். அந்த என்ன ஊர், அதெல்லாம் என்ன ஊர், கடம்பூர். அவன் அந்த ஏரியா பழக்கம் தண்ணி அத்துப்படி எனக்கு. அதனால் இவன் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு எங்களை போட்டு கரைக்கிறான். அதில் போட்டு வேறு வழி இல்லாமல் நானும் கரைச்சி பார்த்துட்டு ராஜா accept you have failed in சங்கர். அடுத்து நம்ம ஆளுக்காரு என் பிள்ளை செல்லம். யாரு என் செல்லம்? யாரு? எந்திரி டே உதப்பண்ண. அவன் தான் என் செல்லன்னு சொல்லுவேன். ஒரு அற்புதமான கடவுள் சிலருக்கு தான் என் வயசுக்கான மியூசிக்காக மியூசிக்கு அனுபவங்கள். எப்படி இந்த வயசில் இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம்? சரி, அதில் தான் மண்ணை துவைக்கிறேன். பல பேர் வாழ்க்கையில் மன்னப்படம் வந்திருக்கான், நடிக்கும். நான் மேடைக்கு வந்தால் கொடுக்க வேணாமா? அவங்க எந்த தண்ணியும் நினைச்சிட்டாங்க. பேசினதில் டேரக்டர் தண்ணி குடிக்கிறாருப்பா. பேசினதில் டேரக்டர் தண்ணி குடிக்கிறாருப்பா. இவன் நீ தான் நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்தில். இவெல்லாம் யாருன்னு அப்புறம் தான் தெரியும். டிவியில் கலக்குன்னு கலக்குவானா, அங்கே போய் தான் தெரியும். எனக்கு ஜீவி எனக்கு ரொம்ப நாளாக 2 பேருக்கும் என்ன ஆகணும், கடவுளுடைய செல்ல குழந்தைன்னு சொல்லுவான். அவன் ஏஜுக்கு கம்போசிங் ரெடி தான். ஓகே, அவன் எழுதுவான், இது நடிச்சிருக்கான் பாருங்க. ஐயோன்னு யோசிச்சு. ஆனால் விடலை, நானும் ஈக்குவலாக இருந்துச்சு. இவனா அந்த பொண்ணு ஒரு அற்புதமான பொண்ணு ஒரு நாள் மிரட்டி விட்டேன். இது பாடு வரும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு நாள் அது பாட்டுக்கு போச்சுங்களா, என்ன பாட்டு போகிறேன், மரியாதை இல்லையா? பெரியவங்க முன்னாடி எப்படி போகிறேன் இல்லை பட் அன்னைக்கு இருந்தால் குட் மார்னிங் சொல்லுவோம். பழகிய என்னை விடு, என்னை யாருன்னு தெரியுமா? என்ன கொஞ்சம் யோசித்து சொன்னான். என்னை யாரும் சொல்லியிருப்பாங்க, தெரியாது. நல்ல அதில் ஒரு கம்பில் அடிக்க வேண்டியிருக்கு. அது ஒரு சீன் எடுத்துருப்பேன். பிரபாவமா நல்ல பொண்ணு, அருமையான நடிகை. லவ்வின்டுடைய ஒரு படம் இப்போ ரீசெண்டாக வாட்சிட்டு சூப்பர். ஒரு நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சிருக்கா சங்கர் மூலமாக. ஜீவி ஒரு டைமண்ட் சொல்ல ஜீவி, இன்னொரு டைமண்ட் சொல்ல வேற ஜீவி. ஐ லவ் தட் பாய் இடியட். நிஜமாக இப்போ அவனை தான் அடுத்த படத்துக்கு இதான் வச்சு. ஆனால் தொங்க வேண்டிய இருக்கிறீங்கிட்ட சாமானியம் வர மாட்டாங்க. இன்னைக்கு சொன்னான்னா 6 மாதம் கழிச்சு தான் டேட்டு. நான் இவ்வளவு வேண்டிய வேண்டாம் டேன்னு கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுக்க பார்த்தேன். நடக்கலை. அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வருவான். இன்னும் வரலைங்க கம்போசிங் கூட்டத்தை வச்சு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு கம்போசிங்.
அவன் கம்போசிங்காக வேண்டி வச்சுருக்கேன் படத்தை. such a great lovable boy. நல்ல கலைஞன் கிடைக்கிறது ஈஸி, நல்ல மனித உள்ளம் கிடைக்கிறது ரொம்ப லவபிள் பாய், ரொம்ப லவபிள் பாய் சார். இந்த மேடைக்கு அவனுடைய மைக்கு அவன் சொல்ல அவன் அவ்வளோ ஈஸி, ரொம்ப கொடுத்து வச்ச பையன். காட் இஸ் கிரேட். உனக்கு பெரிய வாழ்க்கை இருக்குடா, இதுக்கு வரல இல்லை, இன்னும் போயிட்டே இருப்பேன். அது உண்மை. இவ்வளோ இயக்குனர் இந்த மேடையில் உட்காந்து உன்னை பாராட்டுறாங்க, நினச்சி பாரு. அதுக்கெல்லாம் கொடுப்பட வேண்டும். நான் வந்து டைரக்டரானே கூட என்னை நீங்கள்லாம் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணி தெரியாத மாதிரி காட்டுவீங்க. அப்படி தான் இருக்குவேன். ஏன்னா அது இல்லை, நம்ம லைஃப் இல்லைடா. இப்போ வரராஜன் போது நம்ம ஒன்றுமே தெரியாத இடியட் மாதிரி எப்படி உட்காந்து நான் உள்ளே என்ஜாய் பண்ணிக்கிறேன். வெற்றி மாறன் பெரிய டைரக்டர் சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு தனித்துவம். வெற்றி மாறன் பாதையை நான் போக முடியாது, என் பாதைக்கு வெற்றி மாறன் போக முடியாது. மிக ஒரு அற்புதமான படம். இந்த யானைன்னு சொல்லி என்னை கொன்று, யானை வருது யானை வருது யானை, என்னைக்குடா யானை வரும்? இல்லை ட்ரிவாண்ட்ரம் போயிருக்கு என்னைக்கு இங்கே படம் போகிறாங்க. கடையில் யானையை கொண்டு வேண்டாம், யானையை கொண்டு வந்து சும்மா நீங்கள் உட்காருங்க, உங்களை யானை இடிக்கும். இதே நான் என்னடா பாவம் பண்ணேன். இல்லை சீன் அந்த மாதிரி நீங்கள் இப்படி திரும்புவீங்க, அந்த யானை வந்து உங்களை மிதிக்குமா? இல்லை அதுக்கு நான் டம்மி வச்சுருவேன். அது வரைக்கும் அது வருதில்லை, பக்கத்தில் வரும்போது பயமாக இருக்குது அந்த யானை வரும்போது. அப்புறம் கேட்ட சங்கர் பழிவாகிற யானை. ஆமாம் இவரா ஐயோ அவன் பார்த்தீங்கன்னா கிடைக்காம எங்கே நம்மளை வளர்ந்து விட்டு பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரை விட்டுருவானோ இல்லைன்னு அது பயம், நியாயமான பயம். ஏன்னா டெலிவரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது எங்கே எவ்வளவு நியாயமாக இருக்கும் சங்கர், கிரேட்டா சங்கர். இல்லை அது உண்மை. அவர்களே என்னது நம்ம இந்த யானை எங்கேருந்து கொண்டு வருது? இந்த யானை வர்றதுக்கு 3 மாதம் ஆச்சுங்க. ஷூட்டிங்கே இன்னும் யானை கடைசியில் யானையும் ஒன்றாம் தான். என்னை கொண்டு போய் பறிச்ச வேண்டாம் இந்த வயசில். உட்காருங்க யானை இது வருங்க, நான் திரும்பி பார்க்குறேன் அப்படியே இந்த பக்கம் எதாவது பண்ணி சுற்றுவீங்க. அது பாட்டுக்கு காலம் போன கடைசியில் யானை போய் செத்து போயிட்டேன். அவன் அதெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தான். சுத்தம் ஆள் வச்சுருக்கேன். நீ என்னதான் ஆள் யானை வருது. கடைசியில் அதில் கூட யானை வந்து போயிடும். நான் வேறு அதை சொல்லக்கூடாது. ஐ எம் சாரி. ஸோ பயப்படுறான். பயப்படாத, நீங்கள் கதையை சொல்லி தொலைச்சிடுவாங்க. அவங்க நியாயம் தானே. ரொம்ப அருமையான படத்தில் நான் இருக்கேன், சங்கர் படத்தில். இனிமேல் கூப்பிடுவானோ இன்னும் எனக்கு தெரியாது. ஆனால் கூப்பிடுவான். மேடை வச்சு ஏதாவது பேசி தொலைச்சா நான் ஒன்று கூப்பிடுவோம். ஒரு அற்புதமான படம், அற்புதமான டைரக்டர், ஹீரோயின், ஹீரோ, தே ஆர் கமிங் டு திஸ். ஜீவி ஆல்ரெடி ப்ரூவ் இஸ் லைஃப். பட் இந்த படம் வேற மாதிரி. இந்த படம் அவனை வேறு டைமென்ஷனில் கொண்டு போய் நிறுத்தும். இவனா நல்ல பொண்ணு. நம்மளுக்கு அங்கேருந்து கேரளாவில் வந்து எதுவும் ஒரு படம் பாருங்க, என்ன நம்ம என்ன பொண்ணு கேவலமாக பார்த்துக்கிறது பிரபலமாக நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த உங்கள்கிட்ட நினச்சி ஏரியை கிளிக்க போகிறாருன்னு நினச்சி நம்மளை விட்டா போயிடுறது. அற்புதமான ஆர்டிஸ்ட்.
ஸோ எவ்வளவு இதில் ஈடுபட்ட எல்லா டெக்னீஷியனும் நம்ம கெட்டிக்காரங்க அந்த மழையிலையும் வெயிலையும் காட்டிலையும் அற்புதமாக ஒத்துழைச்சாங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சங்கம் வாழ்க. வேணாம் வாழ்க. ஜீவி ஜீவி உனக்கு என்னன்னா வாழ்ந்து சொல்கிறது. இந்த ப்ரொடியூசர் எங்கே வர ஆமாம் ரொம்ப நன்றி சார். நான் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது இவர் வர்றாரு. நான் சொல்கிறேன் ஒரு அருமையான படத்தை எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு தான் வண்டியே இருந்தேன். நான் ஷூட்டிங் முடிஞ்சு போயிட்டு இவர் வர்றாரு. இவர் தான் சார் ப்ரொடியூசர். அப்போ பக்கத்தில் பையன் தான் என் அசிஸ்டண்ட்டு. வாங்க அற்புதமான ஒரு படம் இருக்குது. அங்கேயே சொன்னேன், அங்கே லொக்கேஷன்லேயே சொன்னேன். ஸோ நல்ல ஒரு குழுவில் ஒரு நல்ல படம் செய்த ஒரு மகிழ்ச்சியோடு வாழ்க. வாழ்த்துக்கள். நிஜமாக பெரிய லெவலுக்கு போகும்டா கல்வன் போகும். டைரக்டருக்கு பெரிய பேர் வரும், ஜீவிக்கிறது நல்ல. இப்போ நம்ம மைக்கு அப்படி சொல்கிறதுக்குலாம் இல்லை, உண்மையிலேயே அற்புதமான கஷ்டம் எடுக்குது. அந்த மழையிலையும் வெயிலையும் போட்டு சூப்பர். காட் பிளஸ் யூ. எல்லாரும் அவங்கள வாழ்த்துங்க. இதுக்கு மேலேயும் சாதிக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் கேட்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணதுக்கான தருணம் வந்துச்சு. நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒருத்தர் வந்து முதல்ல ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வாசிச்சதுக்கப்புறம் சின்ன சின்னமாக அந்த பாட்டெலாம் அப்படியே பாட கற்றுக்கிறாரு, கீபோர்ட்லாம் வாசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு படத்தில் மியூசிக் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் சிங்கர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணி கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ ஆகிறாரு. ஹீரோ ஆனது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்து ஹீரோவும் ஆகிட்டு அந்த படத்துக்கு சீனும் அவர் தான் டியூனும் அவர் தாங்கிற மாதிரி ரெண்டுத்தையும் வந்து கொண்டு வராரு. ஆக்சுவலாக எப்படின்னா வந்து அடகு கடையில் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இது ரெண்டுமே அவரே தான் பண்ணுறாரு. ஸோ ஒரு விஷயத்த ஒரு ஆளாக செய்கிறதே கஷ்டம், ரெண்டு விஷயத்த ஒரு ஆளாக செய்கிறது மிகப்பெரிய கஷ்டம். அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு செய்கிறாரு. அதை தாண்டி இன்னைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸில் ரேஷன் கார்டில் அவரோட பேரை சேர்த்துட்டாங்க. ஏன்னா மாதமான மளிகை சாமான் வாங்குற மாதிரி படத்துக்கு டிக்கெட் வாங்குறாங்க. ஏன்னா மாதம் ஒரு படம் விட்டு நம்ம எல்லாரையும் அவ்வளோ என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்க நம்ம அனைவருக்கும் பிடித்த ஒரு மிகப்பெரிய கைதல். லெட்ஸ் வெல்கம் அன்பு அண்ணன் ஜிவி பிரகாஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே பாரத சார் காஸ்டியூம் பார்த்து டக்குன்னு எனக்கு இன்செக்யூர் ஆயிடுச்சு. நான் தான் ரொம்ப ஸ்டைலாக போட்டு வரேன்னு பார்த்தா டக்குன்னு ஸ்டைலாக வந்துட்டார். நான் உடனே சார் என்ன சார் என்னோட யங்காக போட்டு வந்துட்டீங்க, எனக்கு இப்போ இன்செக்யூர்டாக இருக்குது சார் உங்களை பார்த்துட்டு. அப்படி ஆகிடுச்சு. ரொம்ப யூத்தாக இருப்பார். அதுவும் பொண்ணுங்கள்லாம் வந்தால் ரொம்ப யூத் ஆகிடுவார். செல்லோன்னு கூப்பிட்டாரு. நான் பார்த்தேன் இவன் அவன் கூப்பிடுவார் போல இருக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் உன்னதான்டா அப்படின்னாரு. ஓகே என்னதான் கூப்பிட்டுருக்காரு. அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆக்சுவலி அவரை பயங்கரமாக மறைச்சி வச்சிருக்காங்க ட்ரெய்லரில். இந்த படத்தோட உண்மையான ஹீரோ பாரதிராஜா சார் தான். அவருக்கு நானும் தீனாவும் வில்லனாக நடிச்சிருக்கோம் இந்த படத்தில். இதெல்லாம் மறைச்சி வச்சிருக்கோம். படம் பார்த்தா ஷாக் ஆகிடுவீங்க. சக்தி சார் சொன்னாங்க அவர் நேஷனல் அவார்ட் நடிப்புக்கு வாங்கணும்னு. இதை நான் சொல்லிட்டே இருக்கேன். இந்த படம் கண்டிப்பாக அவர் நேஷனல் அவார்டு வாங்குவார். போகும்போது கூட்டு போங்க சார். கழட்டி விட்டு இவான வண்டி கூட்டு போகாதீங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா பயங்கர கேலப்பாக இருக்கும். அவரை பார்த்தோன்னே அந்த ஊர் லேடிஸ் எல்லாமே அவர்கிட்ட பேச போயிடுவாங்க. எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அவர்கிட்ட பேசுறதுக்கு. நானும் தினமும் அப்படியே ஓரமாக நின்று பார்த்துட்டு இருப்போம், நம்ம கூட வந்து பேசுவாங்களா சார் அப்படின்னு. ஸோ எல்லா பெண்களின் மனம் கவரும் எங்கள் இயக்குனர் இமயம் அவரோட நான் நடித்தது, அந்த நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணது நான் பொக்கிஷமாக வச்சுப்பேன். ஏன்னா there is so much to learn from him. இப்போ கூட காரில் திருச்சியிலேருந்து வரும்போது அவரோட ஆல்பம் தான் கேட்டுட்டு இருந்தேன். முதல் மரியாதையை கேட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது. அவரும் ராஜா சாரும் பண்ணது. அதை தாண்டி சினிமாவில் ஒரு ஆல்பமோ படமோ எவனுமே பண்ணவும் முடியாது. தமிழ் சினிமா மியூசிக் ஒரு கம்போசராக வரணும்னா பாரதிராஜா இளையராஜாவோட காம்பினேஷன் ஆல்பமை தாண்டி இன்னும் யாரும் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ். ஸ்டைல்னா சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக்கு, நேட்டிவிட்டினா முதல் மரியாதை, 16 வயதுல என்ன எல்லா ஜானரையும் பண்ணிட்டாங்க. இவங்க பண்ணாத ஜானரே இல்லை. ஸோ ஒரு வாட்டி நான் அவர்கிட்ட கேட்பேன், சார் இந்த சுச்சுவேஷன் எப்படி சார் சொல்லி வாங்கினீங்க, சார் இந்த சுச்சுவேஷன் எப்படி சார் சொல்லி வாங்கினீங்க, சார் இதுக்கு இது ரெஃபரன்ஸா சார் இது இந்த பாட்டில் இன்ஸ்பயர் பண்ணீங்களா சார், நான் கேட்டே இருப்பேன். ஆனால் அவர் வந்து அவ்வளோ பொறுமையாக சொல்லுவார், அழகாக சொல்லுவார், இதை நான் இப்படி வாங்கினேன், இது இப்படி வாங்கினேன். ஸோ அவருக்கு வந்து மறைச்சு எதுவுமே கிடையாது. இட் இஸ் வெரி ஓப்பன்.
ஸோ தேர் இஸ் ஸோ மச் டு லேர்ன் ஃப்ரம் ஹம். ஹீஸ் அன் என்சைக்ளோபீடியா, ஹீஸ் அ டிக்ஷனரி. தமிழ் சினிமாவுடைய கிராமர் புக்கு அவரும் ராஜா சாரும். ஸோ அவங்ககிட்ட தான் நாங்கள் கற்றுக்குறோம். நானும் அந்த பயோபிக் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஏதாவது கேமியோ இருந்தால் சொல்லுங்கள் சார். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரானரி ரோல் பண்ணியிருக்காங்க சார். அது எல்லாமே இதுக்கப்புறம் ரிவீல் ஆகும். பிவி சங்கர் வந்து ஒரு பெரிய உழைப்பாளி. எவ்வளோ பெரிய உழைப்பாளினா அவன் ஹெல்த்தை டிட்டோரியேட் பண்ணிட்டு வேலை செய்வான். நான் ஒரு வாட்டி அவன் ஸ்கெடியூல் முடிச்சுட்டு வரும்போது அவனுக்கு நான் மல்டி வைட்டமின்லாம் வாங்கி கொடுப்பேன். டே சாப்பிட்றா ப்ளீஸ்ரா, ஏன்டா இப்படி இருக்க அப்படி சொல்லுவேன். ஏன்னா அப்படி உழைப்பான். அவருடைய கேமராமேன், அவருடைய காம்போசிஷன் சென்ஸ் ஒரு ஃப்ரேமும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ எக்ஸ்ட்ரானரி கேமராமேன் அவர். இட்ஸ் எ கிரேட் டேலண்ட். அவனுடைய உழைப்பு எல்லாமே வெளில வரும். இஸ் நாட் அ நார்மல் பர்சன், நாட் அ நார்மல் கை. இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைரக்டர் அண்ட் டெக்னீஷியன் இன் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா. அண்ட் இவானா நாச்சியாருக்கு அப்புறம் இப்போ தான் வேலை செய்கிறோம். அவங்க வந்து ஷீஸ் அ வெரி நைஸ் ஆர்டிஸ்ட். நல்லா, அதாவது இவ்வளோ சின்ன உருவத்துக்குள்ளே இவ்வளோ டைனாமிக்ஸ் இருக்குமா, அடிக்கிறா, வந்து திட்டுறா, பயங்கர பவராக இருக்கிறா. ஸோ இவ்வளோ சின்ன உருவத்தில் இப்படி ஒரு பவரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ரொம்ப நல்ல ரோல் அவங்களுக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தீனா நல்லா சமைப்பார். சொல்கிற எல்லா படத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாருன்னு ஃபோனையே எடுக்க மாட்டான். கிங்ஸ்டனில் வந்து ஷூட்டுக்கு முன்னாடி நான் வந்து சொல்கிறேன், அண்ணன் நான் கொஞ்சம் ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ணுறேன்னே, அதனால் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்ட்டா. டேய் நாளைக்கு ஷூட்ரா எனக்கு, நான் என்னடா செய்வேன், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னே, பார்த்துக்கலான்னு அப்படின்னு கட் பண்ணிட்டான். ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. சத்தியமங்கலம் வந்து நாங்கள் 2 பேரும் ரூம்மேட்ஸு. தங்கறதுக்கு இடம் இருக்காது. ஏதாவது ஃபாரஸ்ட் குவார்ட்டர்ஸில் தங்கிட்டு இருப்போம். யாருக்குமே தங்கறதுக்குலாம் இடம் இருக்காது. என்ன கிடைக்குதோ அவ்வளோதான். ஹி யூஸ் டு குக் ஃபார் மீ. அதுக்கப்புறம் மார்னிங்லாம் ரொம்ப ஃபன்னாக இருப்பான். நைட் ஆனால் கொஞ்சம் இமோஷ்னல் ஆகிடுவான். ஒரு 8:30 மணிக்கு மேலே இமோஷ்னல் ஆகிடானா அவனை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. அவ்வளோ இமோஷ்னல் ஆகிடுவான். ஸோ இஸ் அ கிரேட் டேலண்ட். ஃபோனை எடுத்தனா நல்லா இருக்கும் தீனா. எத்தனை படம் உனக்கு நான் சொல்கிறது. ஆனால் இந்த ஒரு படம் தாங்க சேர்ந்து நடிச்சிருக்கோம். நான் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் எல்லாமே கேட்டேன். ஒரு 6 படம் கேட்டேன். டேட்டை கொடுக்க மாட்டேங்கிறான். டேட்டை கொடுங்க சார். அப்புறம் இந்த படம் டில்லி பாபு சார் அண்ட் சக்தி சார் பேச்சுலர் காம்பினேஷனுக்கு அப்புறமா திருப்பி சேர்றோம். ஆக்சுவலி பேச்சுலருக்கு முன்னாடி ஒத்துக்கிட்ட படம் இது. நாங்கள் 6 வருஷமாக இந்த படத்தை பண்ணிகிட்டே இருக்கோம். பட் சங்கர் மேலே எனக்கு பயங்கர நம்பிக்கை. இந்த படத்தை விட்டுறவே கூடாது, சங்கரை விட்டுறவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டில்லி பாபு சாரை ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் பார்த்தா அது ஒரு பெரிய ஜேர்னியாக மாறிடுச்சு. கண்டிப்பாக உங்களுடைய பேஷன்ஸ்க்கு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பிஸ்னஸ் எல்லாமே முடிச்சிட்டிங்க. கண்டிப்பாக தியேட்ரிக்கல் ஷேரும் இந்த படம் நல்லா பண்ணோம். நல்ல டேட்டு. அன்றைக்கி தனுஷ் சார் சொல்லியிருந்தார், April 4th நல்ல டேட்ரா, சூப்பர் டேட்டு, சம்மருடைய பிகினிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ டேட்டும் உங்களுக்கு அழகாக அமைஞ்சிருச்சு. சக்தி சார் இருக்காங்க, அப்புறம் என்ன. ஸோ டெஃபினட்டாக இட் வில் பி ஒன் ப்ராமிசிங் ஃபிலிம். டெஃபினெட்லி PV Shankar is someone to watch out for, and I would like to thank all the artists, all the technicians who worked. Thanks Snehan sir, thanks all the சான் லோகேஷ். எனக்கு கிங்ஸ்டனும் அவர் தான் பண்ணுறாரு. பேச்சுலர், சிவப்பு மஞ்சள் பச்சை, அவர் கூட பண்ண எல்லா படங்களுமே எனக்கு என்னுடைய நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், எந்த பாயிண்ட்லேருந்து அதை வைக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஸ்டைல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் மாறும். சில பேர் டைனமிக்காக பண்ணுவாங்க, சில பேர் வந்து அது இவால்வ் ஆகி பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய ஒரு வாட்டி என்னை வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ்னு அவருடைய எடிட்டிங்கில் வர படங்களில் வந்து எனக்கு பத்திரிகைகளில் எழுதுனாங்க. தேங்க்ஸ் சாம், தேங்க்ஸ் டு தி ஆர்ட் டைரக்டர், தேங்க்ஸ் டு த ரைட்டர்ஸ். ஸோ படத்தை April 4th தியேட்டரில் பாருங்கள். ரிலீஸருக்கு வந்து இது ஒரு ப்ராஃபிட்டபிள் படமாக அமையும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ.